கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிற செய்தியானது கடந்த வாரத்தில் தொடர்ந்த அந்த செய்தி தான். அந்த காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன் பாகம் 7 அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நாம் இதுவரைக்கும் என்ன உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை, தமிழில் சொல்லணும், உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை பாகம் 7. சரி, இதற்கான மூல வேத வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, எரேமியா 31 15 16 17 படிக்கிறோம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அழக்கூடிய ஒருத்தங்களுக்கு, அழக்கூடிய ஆட்களுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதோட நிறைவேறுதல் என்னன்னு பார்த்தோம்னா, மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பெத்லகேம் நடந்த நிகழ்வு அது நிறைவேறுதலாக சொல்லப்படுகிறது. பெத்லகேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுமாய் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று இங்க படிக்கிறோம். அப்ப இந்த தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட காரியம் இங்க நிறைவேறி இருக்கிறது. தேவன் இதுல இன்னும் அநேக காரியம் சொல்லி இருக்கிறாரு. உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த தீர்க்கதரிசன வசனங்கள்ல 7 விதமான காரியங்கள் உள்ளடக்கமா இருக்கிறது. அதுல பார்த்தோம்னா மரித்தோருக்கான துக்கம் இருக்கிறது. எல்லார் வீட்லயும் அந்த மரணம்ங்கிறது நிகழ்ந்திருக்கும். நமக்கு அன்பானவர்கள், பிரியமானவர்கள் மரித்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த துக்கம் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் மரித்தோருக்கான ஒரு துக்கம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 2வது பார்த்தோம், மரித்தோர் உண்மை நிகழ்வாகவே மரித்திருக்கிறாங்க. ஜீவனற்றவர்களாக போயிருக்கிறாங்க. இனி நம்மோடு பேசி கொண்டிருந்தவங்க இனி நம்மோடு பேச மாட்டாங்க. அவன்றிருந்து எந்த ஒரு உணர்ச்சியோ இருக்காது, எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது. புதைத்து தீர்ந்தாச்சு, ஜீவனற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்ப உண்மை நிகழ்வாகவே அவங்க மரித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை விவரிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அழாத, கூக்குரலாத, அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஆறுதலாக அந்த தீர்க்கதரிசியில சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நாம நேசிக்கிறவர்கள் மரிக்கும் போது சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள் என்ற காரியத்தை அங்க சொல்லப்படுகிறது. எல்லாம் யார் சொல்றார்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்கிறார்னு பார்க்கிறோம். சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார். சத்ரு யாரு? சாத்தான் இல்லையா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் என்று படிக்கிறோம். இப்ப சத்ருவின் மரித்த நிலையில அவர்கள் சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள் என்று அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. அது மட்டும் இல்லாம உங்கள் உழைப்பு வீணாய் போவதில்லை அப்படிங்கிறார். அதாவது தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோர் உழைப்பு வீணா போகாது, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அங்க சொல்வதை பார்க்கலாம். அவர் தங்கள் பிள்ளைகளை நல்ல குண இயல்புகளில் தேவ பக்தியில் வளர்த்து பிரயாசப்பட்ட அவர்கள் உழைப்பு வீணா போகாது. மறுபடியும் அவர்கள் உயிரோடு வரும்போது, சத்ரு தேசத்தில் உயிர் தந்து வரும்போது அதே குண இயல்புகளோட வருவாங்க. உங்களோட உழைப்பு வீணா போகாது அப்படிங்கிறது அங்க சொல்றதை குறித்து நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம எங்க திரும்பி வருவாங்க? தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு, அது குடும்ப வட்டத்திற்குள்ள திரும்பி வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அங்க திரும்பி வருவாங்க. நிச்சயம் உங்கள்கிட்டயே வருவாங்க. தங்கள் தேசத்துக்கு, உங்கள் குடும்ப வட்டத்துக்கு திரும்ப வருவார்கள் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம்.
இயலாதா? இதெல்லாம் சொல்லுறது யார்? இந்த ஆறுதலான வார்த்தையை சொல்லக்கூடியவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால உடைக்க முடியாத தேவ வார்த்தையா இருக்கு. நிச்சயமா இது நிறைவேற்றப்படும் தேவ வார்த்தை இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த காரியங்களுடைய விளக்கத்திலையா நம்ம பார்த்தோம். இப்ப கடைசியா 7வதுல தான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த காரியங்களை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இறுதியாக. அப்ப அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, உடைக்க முடியாத தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, நிச்சயமா நிறைவேற்றப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணீர் விடுவது பலவீனம் அல்ல அப்படிங்கிற காரியங்களே பார்த்தோம். ஏன்னா யெஷுவாவும் கண்ணீர் விட்டிருக்கிறார். ஒத்துணர்வினால் வரக்கூடிய கண்ணீர். அப்ப அழாத, புலம்பாத அப்படிலாம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன பார்த்தோம்னா, நம்பிக்கையற்றவர்களா அழாதீங்க அப்படிங்கிறது அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையற்றவர்களா, இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைவுல நம்பிக்கையற்றவர்களா அழாதீங்க, திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப கண்ணீர் விடுவது பலவீனம் அல்ல, ஒத்துணர்வினால் வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மரித்தவர் வந்து நித்திரையில் இருக்கிறார் என்று யெஷுவா சொல்றதை பார்க்கிறோம். நித்திரைக்கு ஊமானமாக நித்திரையாக அடையாளப்படுத்தி யெஷுவா சொன்னதை நாம பார்க்கிறோம். ஏன் நித்திரையை அடையாளப்படுத்தினாரு? அந்த உருவத்தை ஏன் உபயோகித்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மறந்து சென்றவர்கள் நிர்மூலமாக்கப்படல. நிச்சயமா அந்த தீமையை அனுபவத்திலிருந்து அவர்கள் கிடைத்த ஒரு நிவாரணமாக தான் அது இருக்குது. நிச்சயமா திரும்பி வருவாங்க. எங்கேருந்து வருவாங்க? சத்ரு தேசம் திரும்பி வருவாங்க. அப்ப உயிர்த்தெழுதலுக்கான காரியம் இருக்குது. எழுப்புதலுக்கான நம்பிக்கை இருக்குது. ஆகையினாலதான் நித்திரை அவர் எப்படி உபயோகிக்கிறாரு? நித்திரை, அதாவது மரணத்தை நித்திரை என்ற உருவத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி. அதே போல இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்தினா 1:18 அது அந்த காரியங்களை பார்த்து ஆரம்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மணியாச்சு நிறுத்திடணும். அதை நம்ம தொடரலாம். வெளிப்படுத்தினா 1:18 என்ன சொல்றாரு? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கலாம். இப்ப மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராக இருக்கிறப்ப அநேகர் வந்து ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நினைக்குவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் ரெண்டா தனியா பிரிச்சு சொல்றாரு. 2 திறவுகோல்களை சொல்றாரு. மரணத்து நிலைக்கும் பாதாளத்திற்கும். மரணம் அப்படிங்கிறப்ப கீஸ் ஆஃப் டெத், மரணத்துடைய சாவி என்னது? அதற்கான கிரேக்க வார்த்தை தனோட்டோஸ் அப்படிங்கிற சொல்ல கிரேக்க வார்த்தை இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? டெத் ப்ராசஸை குறிக்குது. இப்ப நாமெல்லாம் அந்த இதுல தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? படிப்படியா கொடுத்த ஆரதம் சாபம் என்ன? செத்துக்கொண்டே சாவாய் இல்லையா? படிப்படியா ஜீவனற்று வயதாகி ஜீவனற்று போய் சேவ. அதான் இருக்குது. அந்த டெத் ப்ராசஸ் தான் இந்த மரணம் அப்படி குறிக்கிறது. நாம எல்லாருமே தேவனுடைய பார்வையில மரித்தவர்களை தான். ஏன்னா மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம், மரித்தவர்கள் தான். ஆகையினால மரணம் அப்படிங்கிறது மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறவர்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. பாதாளம் அப்படிங்கிறப்போ அந்த ஹெல், கிரேக்க வார்த்தை ஹேதேர் சொல்லப்பட்டது. அப்ப மரித்த நிலையில இருக்கிறவர்களாய், ஜீவனற்றவர்களாய் இருக்கக்கூடியவர்களை தான் இந்த பாதாளம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ மரணத்தோட ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கும் மரித்த நிலையில உணர்வற்ற நிலையில இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருபாலரையுமே அங்கே பூர்ணத்தை நோக்கி உயிர்த்தெழுதலுக்கான அந்த காரியங்களை கொண்டு வருவதற்கான சாவி, அந்த திறவுகோல் யார்ட்ட இருக்குது? யெஷுவா கிறிஸ்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப டெத் ப்ராசஸ் அப்படின்னா அது எந்த விதமா இருக்குது? மனவியாகுலம், சரீர இம்சை, சரீரம் விடாய்த்தல், இப்படி இருக்கு. மனம் இதெல்லாம் எதனால வருது? தேவன் தன்னுடைய பராமரிப்பை எடுத்ததுனால அவங்களுக்கு அந்த வரக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்ப்போம். அப்ப ஆதாம் வந்து பாவம் செய்த உடனே அவனுக்கு அபூர்ணம் தொத்தி கொண்டுச்சா, பலகீனம் தொத்தி கொண்டுச்சா, அபூர்ணம் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அங்க ஆண்டவர் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதவசனங்கள்ல? மறுபடியும் ஜீவ விருட்சத்து கனியை பறித்து சாப்பிட்டு என்றென்றும் ஜீவனோடு இராதபடிக்கு தடுக்கணும். ஆகையினால இதன் தோட்டத்தில் விரட்டிடுறாரு. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அவன் பாவம் செய்த நிலையிலும் ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுக்கப்பட்டதானால் தொடர்ந்து ஜீவனோடு இருந்துருவான்.
தேவன் தம்முடைய பராமரிப்பை கொடுத்தாரானா தொடர்ந்து ஜீவனோடு இருந்துருவான். ஆகல தடுக்கிறாரு. அப்ப பராமரிப்பை எடுத்துட்டாரு. ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கான கனிகளை அவனை சாப்பிட முடியல. வெளியில விளைச்சல் இருக்கிறது தான் சாப்பிடணும் பூமியில. ஆனா பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதுல இருந்து பயிர் வகைகள் எடுத்து சாப்பிடணும்னா இவன் நெத்தி பேர் இல்லத்து உள்ள பாடுபடணும். அது முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கிறதுனால 100% இவனுக்கு தேவையான சத்துக்களை 100% தராது. அப்ப இவன் சரீரம் கஷ்டப்படுது இல்லையா? சரீரம் கஷ்டப்படும் போது அதற்கு ஒரு அசௌகரியம் வருது. அசௌகரியம் வரும்போது மன வியாகுலம் வருது. இப்ப சரீரம் விடாய்த்து போகுது. நெத்தி பேர் நிலத்து உள்ள பாடுபடணுமே இல்லையா? ஆனா தேவனுடைய பராமரிப்பில் இருக்கும்போது அந்த பாடுகள் இல்லையே. அழகா பறிச்சு சாப்பிட்டு என்றென்று ஜீவ விருட்சத்துக்கு ஏதுவான கனியை பறிச்சு சாப்பிட்டு என்றென்று இருக்கலாமே. இப்ப அந்த காரியங்களை எடுத்ததுனால அவனுக்கு என்னது, சரீரத்துக்கு ஒரு அசௌகரியம் வருது, மனம் வியாகுலம் வருது, சரீரத்துக்கு ஒரு இம்சை வருது, அதை கஷ்டப்படுத்த வேண்டியதா இருக்கு, இம்சை வருது. ஆகையினால அவன் தன்னுடைய சௌகரியமாக வாழ வேண்டி அயலகத்தாருடைய உழைப்பிலையும் மற்றவருடைய காரியங்களையும் தனக்குரியதா ஆக்கி கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்படி செய்யும்போது அங்கே அநீதியாக ஆகுது, பாவமாக ஆகுது. இப்படிதான் பாவம் அங்கே உள்ள நுழைய ஆரம்பிக்குது. முதல்ல கீழ்ப்படியாமல் உள்ள நுழைஞ்ச பாவம் அப்படியே அதிகரித்து கொண்டே போகுது. பாவம் அதிகரித்து கொண்டே போக போக அவனுடைய ஜீவ வாழ்நாளும் குறைந்து கொண்டே போகுது. இப்படி செத்து கொண்டே சாகிறான். இறுதியில வயதாகி மரித்து போகிறான். அது டெத் ப்ராசஸ். அப்போ தேவனுடைய பராமரிப்பை எடுத்ததுனால, தேவனை அவன்ட்டு விலகினதுனால அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனவியாகலும், சரீர இம்சை, சரீரம் விடாய்த்தல், இந்த காரியங்கள்லாம் வந்து படிப்படியா மரித்து போயிடான். ஏற்கனவே மரித்த நிலையில இருக்கிறான் இல்லைங்களா? மரித்த நிலையில இருக்கிற பாதாளத்தில் இருக்கிறவங்க 2 பேர்த்தையுமே உயிர்த்தெழுதுக்கான அந்த ப்ராசஸ்ல கொண்டு போறதுக்கு அந்த சாவி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மனவியாகலம்னா இன்னும் அதை கொடுத்து நாம பார்த்தோம்னா, மனவியாகலம் என்ன? நாம எதிர்பார்த்திருக்க உண்மை நிலைக்கும் நடந்திருக்க காரியக்கும் உள்ள வித்தியாசத்தினால மனவியாகலம் வருது. நாம ஒரு காரியத்தை நினைச்சிருப்போம், இப்படி செய்யலாம், அப்படி சரியா இருக்கும்னு நினைச்சிருப்போம். ஆனா அப்படி நடக்காது. உண்மை நிகழ்வு வேற மாதிரி இருக்கும். உண்மை நிகழ்வு வேற மாதிரி இருக்கும்போது மன உளைச்சல் ஆகுது, மன வியாகுலம் வரக்கூடியதா இருக்குது, சரீரம் விடாய்க்குது. நோய்கள்லாம் வரும்போது அதுக்கு வந்து வேதனை, வருத்தம், வலி எல்லாம் வரக்கூடிய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இறுதியாக இந்த மரண நிலை, டெத் ஸ்டேட்டுக்கு போகும்போது மறக்கப்பட்ட ஒரு நிலையாக, உணர்வற்ற ஒரு நிலையாக அது இருக்கு. செயல் இல்லாத ஒரு நிலை. ஆனா இந்த நிலையிலே செயல் இருக்குது. ஆனா இறுதியிலே செயலற்ற நிலைக்கு தான் போய் சேரும். அப்போ உருவம் சீர்குலைந்த ஒரு நிலை தான் இந்த டெத் ஸ்டேட், அதாவது பாதாளம் அப்படின்னு சொல்லி, இந்த நிலையை பாதாளம் என்றும், இந்த டெத் ப்ராசஸ்ல இருக்கிறது மரணம் என்றும் நம்ம சொல்லுகிறோம். யெஷாவுக்கு கூட அதை குறித்து சொல்லும் போது, மரித்தோர் தங்களில் உள்ள மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படிங்கிறார் இல்லையா? 2 விதமான ஆட்களை சொல்றார். மரித்தவங்க தங்களில் உள்ள ஆட்களை, தங்களில் உள்ள மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் போது, டெத் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த மரித்த நிலையில இருக்கிறவங்க, தேவனுடைய பார்வையில் எல்லாமே மரித்தவர்கள் தானே. அப்ப டெத் ப்ராசஸ்ல இருக்க அந்த மரித்தோர் மரணத்திலே, பாதாளத்திலே, மரண நிலையிலே, உணர்வற்ற நிலையிலே போன இந்த மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சு சொல்றாரு அப்படிங்கறத நாம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சரி. அப்ப இருபாலருமே கொண்டு வரக்கூடிய சாவி அவர்கிட்ட இருக்குது. 2 நிலையிலிருந்துமே மனிதர்களை விடுவித்து ஆதாம் இழந்த பூரணத்தை நோக்கி முன்னேற்றி கொண்டு போகும். அதற்கு ஆயத்தமா யெஷுவா இருக்கிறார். அதற்கான சாவிதான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள தெருவுகோள்களை உடையவரா இருக்கிறேன் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படிப்படியா அவன் பூரணத்தை தேவன் ஆண்டவர் கொடுக்கும் போது இவன் தன்னை திராணி உள்ளவனாக ஆக்கி கொள்ளணும். ஆதாமுக்கு அந்த திராணி இருந்ததான்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. அவன் பூர்ணமானவனா இருந்தான் இல்லையா? ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தேவன் மனிதனை செம்மையானவனை படைத்தான். ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை உண்டாக்கி கொண்டான் என்று படிக்கிறோம். பூர்ணமானவன் தான். ஆனா அவனுடைய மனசு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எல்லா நீதியான காரியம் எல்லாமே அவனுக்கு தெரியும். எது சரி எது தப்புங்கிற காரியம் எல்லாமே தெரியும். பூர்ணமானவனா இருந்தான். ஆனா கேரக்டரை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். குண இயல்புகளை அவன் பயிற்சி பண்ணி வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்த அறிவிலே இன்னும் அதிகமா வளரணும்.
தேவனை குறித்து அவன் என்ன தெரிஞ்சிருப்பான்? ஆதாம சிருஷ்டி இது விடும்போது தேவனை குறித்து என்ன தெரிந்து வைத்திருப்பான்? தேவன் தான் நம்மளை சிருஷ்டிக்கிற அப்படிங்கிறது தெரியும். தேவன் நமக்கு இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா தேவன் எப்படிப்பட்ட உன்னதமான குணப்பண்புகள் உடையவரா இருக்கிறாரு, அந்த குணப்பண்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் அந்த குணப்பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும், படிக்கப்படுத்திக் கொள்ளணும், கேரக்டரை வளர்க்கணும், தேவனுக்கு உண்மைத்துவம் இருக்கணும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு உண்மைத்துவமா இருக்கணும் அப்படிங்கிற காரியம் எல்லாம் அவன் யோசிக்கல. அவன் பயிற்சி எடுக்கல. பயிற்சி எடுத்து அவன் வளர்த்து கொள்ளணும். அதுதான் அவனுக்கான அந்த திராணி. தேவனுக்கு கொடுத்த ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கான திராணி. திராணியை அவன் வளர்த்து கொள்ளணும். அதற்கான தகுதி அம்சத்தை அவன் வளர்த்து கொள்ளணும். ஆனா வளர்த்து கொள்ளல, கீழ்ப்படியாமலே விழுந்து போனான் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பூரணத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா நீதி இருக்கணும். அந்த நீதியில அவன் தன்னை படிக்கப்படுத்தப்பட்டிருக்கணும். நீதியிலே தன்னை வளர்த்து கொள்ளணும். ஆனா அவன் பாவம் இல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய நீதியில தான் அவன் இருந்தான் ஆரம்பத்துல. அவன்கிட்ட பாவம் கிடையாது, நீதியில தான் இருந்தான். ஆனா அந்த நீதி அவன் என்ன பண்ணும்? தக்க வைத்துக் கொள்ளணும். அதை தொடர்ந்து உயிரோட்டமுள்ள ஒரு நீதிமானாக தன்னை ஆக்கி கொள்ளணும். அந்த நீதிக்கான காரியங்களை படுகப்படுத்திக் கொள்ளணும். அந்த கேரக்டரை படிக்கப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவன் வீழ்ந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீதிங்கிறது அந்த நீதி உணர்வு இருந்தாதான் பிறரினோட மற்றவங்களுடைய உரிமையெல்லாம் மதிப்போம். நாம் அடிக்கடி இந்த நீதின்னு சொல்றோம் இல்லையா? நீதினா என்ன? நம்ம நிறைய படிக்கிறோம். நீதி, மற்றவர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது, நீதியா நடந்துக்க, நியாயமா நடந்துக்க அப்படிலாம் சொல்லுவோம். நீதினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுருக்கமா நம்ம நீதியை குறித்து நாம விளக்கம் சொல்லணும்னா, பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதவாறு அவர்களோடு இசைவு இணக்கமாய் ஜீவிப்பதுதான் நீதி. இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய அயலகத்தாருடைய அல்லது பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு அவர்களோடு நாம் இசை இணக்கமாக ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும். இதுதான் நாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு நீதியான ஒரு காரியமா இருக்குது. இந்த நீதி உணர்வு இருந்தாதான் மற்றவருடைய நன்மை உரிமைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? மதிப்போம். நித்திஜவனுக்கான உரிமை இல்லாத போவதற்கான காரணமே இதுதான். பிறர் உரிமையை நாம மதிக்கிறது கிடையாது. பிறர் உரிமை மதிக்காதபடிக்கு நம்முடைய சௌகரியங்களுக்காக பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையும்படிக்கு நாம் நடந்து கொள்வோம். அது மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படி துன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும்போது அதெல்லாமே அநீதியான ஒரு காரியமா இருக்கிறது. பூமியில ஒரே ஒரு ஜீவன் மட்டுமே இருந்தா பிரபஞ்சத்துல நீதிக்கு அவசியமே இல்லை. இல்ல, ஏகப்பட்ட பிரபஞ்சத்துல பூமியில கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருக்கு. அதோட நம்ம ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும் இல்லையா? யாரோட உரிமையும் தேவன் கொடுத்திருக்க யாரோட சலுகையும் பாதிப்படையக்கூடாது, பறிக்கக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது அநீதியான ஒரு காரியமா இருக்கும். அப்ப உரிமைகள் மதிக்கப்படாததுனால இந்த வாழ்க்கையில நமக்கு அசௌகரியம் கசப்புமா இருக்கு இல்லையா? பிறோட உரிமைகள் மதிக்காதபடிக்கு நாம் நடந்து கொள்ளும் அசௌகரியமா இருக்கு. ஏன்னா எப்படி உரிமைகள் சொல்றாரு, சலுகைகள் சொல்றாரு, இது எப்படி புரிந்து கொள்றது? நம்ம பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்ப்போமே. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ போய் ஒரு கியூல நிக்கிறோம் இல்லையா? கியூ நிக்கிறது பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கியூவில் மீறி போய் நம்மளை காரியம் சாதிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீறி போய் செய்வோம் இல்லையா? மீறி போய் செய்யும்போது அது அங்கே கியூவில் நிற்கிற அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதியா இருக்கு இல்லையா? அவர்களும் அந்த காரியங்கள் தான் நின்று கொண்டு இருக்கிறாங்க. நாம் ஒரு குறுக்கு வழியா போயிட்டு அதை மீறி நடக்கும்போது அவர்களுக்கு அநீதி செய்யக்கூடியவர்களா இருக்கும். அவர்களுடைய உரிமைகள் சலுகைகள் அங்கே பாதிக்கப்படுது, அநீதி செய்யக்கூடியவர்களா இருக்கும். இப்படிதான் நாம அநேக காரியங்களிலே நாம தவறு அநீதி என்று தெரியாமலே நாம அநேக விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் என்னது? மில்லியன் யுகத்துல கத்துக்கணும். இங்க நீதி கற்றுக் கொடுக்கப்படுகிறதுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? மில்லியன் யுகத்துல பெசிலியா காலத்துல உலக மக்களுக்கு என்னது? பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். படிக்க எந்த நீதியை கற்றுக்கொள்வாங்க? பிறோட உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதவருக்கு எப்படி ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும், எப்படி வாழணும், எப்படி அன்பிலே வளரணும் இல்லையா? பிறரோட ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும். அவரோட உரிமைகள் சலுகைகள் பாதிப்படையாதவர் ஜீவிக்கணும்.
அது அவர்களுக்கு செய்யக்கூடிய நீதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் பிறருடைய சலுகைகளும் அவரோட உரிமைகளும் பாதிப்படையாதபடிக்கு நம்முடைய உரிமைகள் சலுகைகளும் நாம் விட்டு கொடுத்தோமானால் அந்த நீதியான காரியமானது தியாக அன்பாக மாறுது. நீதிங்கிறது அன்பு, கடமை அன்பு இல்லையா? நம்ம அநேக வேத பாடங்களும் படிக்கிறோம். நீதி நீதினு சொல்றோம். அது என்ன? கடமை அன்பு. பிறருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அன்பு தான் நீதியா இருக்குது. ஆனா கடமை அன்போடு நின்னா பத்தாது. தியாக அன்புக்கு நாம உருமாறும். தியாக அன்புக்கு டெவலப் ஆகி போகணும். தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேர குமாரனை கொடுத்து தியாக அன்புல இருக்கிறார். யெஷுவா கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தியாகம் பண்ணியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தியாக அன்புல போகணும். ஒருவன் தன் சகோதரனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதில் சிறந்த அன்பு வேறென்றும் இல்லைன்னு வேத வசனங்களை படிக்கிறோம். அப்படி அந்த அன்பிலே வளரணும். ஒருவருக்கு ஒத்துணர்வோடு ஜீவிப்பதில் நாம நீதியை கற்றுக்கொள்ளணும். அப்பனா வேத வசனங்கள், புது உடன்படிக்கை பிரமாணங்கள், வேத வசனங்கள் நமக்கு என்ன? வேத வசனங்கள் நமக்கு போதிக்கும், அறிவை கொடுக்கும். ஆனா அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து நீதியை செய்ய வேண்டியது நம்முடைய காரியம், நம்முடைய செயல்பாடுகளா இருக்குது. வேத வசனங்களை படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 16 17 படிக்கிறோம் இல்லைங்களா? வேத வசனங்களா தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி இல்லவனாகவும் இருக்கும்படிக்கு இல்ல, தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும். எதுல தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும்? அன்பிலே தேர்ச்சி பெற்றவனா, தியாக அன்பிலே தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும். அப்படி தேர்ச்சி பெற்றவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி இல்லவனா இருக்கும்படிக்கு அது என்ன பண்ணுது? உபதேசமானது கண்டு கொள்ளுது, சிக்ஷிக்குது, நீதியை படிப்பிக்குது இல்லையா? எந்த நீதியை படிப்பிக்குது? மற்றவர்கள் நாம் எப்படி ஒத்துணர்வோடு அன்போடு ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் படிப்பித்து காமிக்குது. அதற்கு உதாரணத்துவமா இருக்கிறவர் ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து. பரிசுத்தவான்கள் இல்லையா? தமிழ் ஜீவனே கொடுத்தவர்கள் அவர்கள் எல்லாம். மற்றவர்களுக்காக தமிழ் ஜீவனே கொடுத்தவங்க. அவங்களோட ஆட்சியின் கீழே இந்த அன்பான காரியங்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி கற்றுக் கொடுக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளணும். இது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதுதான் நீதி இல்ல? அப்ப மற்ற உரிமைகள் மதிக்கப்படாதனால்தான் இப்ப இந்த காலகட்டத்துல மற்ற உரிமைகள் மதிக்கப்படாதனால்தான் மற்றவர்கள் அசௌகரியம் வருது. அப்ப வாழ்க்கை ஒரு கசப்பா இருக்குது, வேதனை நிறைந்ததா இருக்குது இல்லையா? பூமியில இருப்பவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் பதவி இல்லாதவர்களை பார்த்து மதிப்பது கிடையாது இல்லையா? நம்ம ஆபீஸ் எல்லாம் பார்த்திருப்போம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் நிச்சயமா ஆபீஸ்ல, வேற அலுவலகங்கள்ல, வேற நிர்வாகத்துல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த அனுபவங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும். மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை மதிப்பது கிடையாது. அதே சமயத்துல கஷ்டப்பட்டு நாம ஒரு காரியத்தை திறமையா செய்திருப்போம். அதெல்லாம் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு இன்னொருத்தவங்க அந்த புகழை சம்பாதிச்சுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனை தட்டி பறிக்கிற மாதிரியான நடவடிக்கை எல்லாம் அங்க நடக்கும். இதெல்லாம் என்னது? பிறரோட உரிமைகளை மதிக்காதபடிக்கு, அவர்களுக்கு வர வேண்டிய சலுகைகள்லாம் மதிக்காதபடிக்கு தான் பறித்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ உயிர்த்தோடு வரும்போது, அதாவது சாவி கொடுத்து எல்லாத்தையும் உயிர்த்தது கொண்டு வரும்போது, இதிலிருந்து இந்த இயல்புகளை எல்லாம் மாற்றி அமைத்து, சிக்ஷித்து, சீர்படுத்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துணர்வோடு உரிமைகள் சலுகைகளையும் பாதிப்படையாதபடிக்கு எப்படி நீதியாய், நியாயமாய், அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி அதுதான் உயிர்த்தலின் ப்ராசஸா இருக்குது. அப்ப அதுக்கு கீழ்ப்படிய அவர்கள் பூர்ணத்தை நோக்கி வளரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி அம்சமாக அது இருக்கிறது. இப்ப ராஜாக்கள், கடந்த காலத்துல பார்த்தோம்னா ராஜாக்கள், பிரபுக்கள், சர்வாதிகாரிகள் எல்லாமே ஆண்டு கொண்டிருந்தாங்க. எப்படி? சுயநலமா தான் இருந்தது இல்லையா? இவருடைய உரிமைகள் பாதிப்படைபடி தான் இருந்தது. எல்லாம் சுயநலமான காரியமா இருந்தது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வருது இல்லையா? அப்ப சோசியலிசம் வருது, ஜனநாயகம் வருது. இன்னை வரைக்கும் எல்லாம் மாறி போனாலும், அமைப்புகள் மாறி போனாலும் கூட எங்கேயுமே என்ன இருக்குது? சுயநலம் தான் இருக்குது. சுயநலம் தான் இருக்குது. மற்ற உரிமைகள் பாதிப்படை கொண்டுதான் இருக்குது, சலுகைகள் பாதிப்படைந்து கொண்டுதான் இருக்குது. அது அநீதியான ஒரு காரியமா இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட குண இயல்புகளை வளர்த்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு எடுத்த உடனே பூரணத்தை கொடுத்தால் அது சரி வருமா? பூரணத்தை கொடுத்துட்டாரு, எடுத்தோடனே உயிரோடு எழுந்து வந்த உடனே பூரணத்தை கொடுத்துட்டாரு, நிச்சயம் கொடுத்துட்டாருன்னா இதே இயல்புகளை தான் எழுந்து வருவாங்க.
இதே இயல்புகள் அவங்க நித்தியத்தோடு இருந்தாங்கன்னா நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய டார்ச்சரா அது இருக்கும். இதே சுயநலமான பண்புகள் இருந்து மற்றவங்களை மதிக்காதபடிக்கு இருந்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டார்ச்சரா இருக்கும். ரொம்ப கொடுமையான ஒரு காரியமா இருக்கும் இல்லையா? நித்திய காலமாக ஒரு வேதனை அது இருந்து கொண்டிருக்கும். அதனால்தான் யெகோவா கிறிஸ்து இவர்களை தம்முடைய தாம் தூக்கி எடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்து இவர் அந்த கீன்னு சொல்லலாம். ஏன்னா அது யெகோவா தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளே விலைக்கு வாங்கியிருக்கிறார். விலைக்கு வாங்கி உயிரோட கொண்டு வந்து அவர்களை படிப்படியாக இந்த தேவனுடைய பிரமாணங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுத்து பிரமாணங்களை கீழ்ப்படிய வைத்து நீதியை கற்றுக் கொடுத்து அப்படியே போனதை நோக்கி முன்னேறும்படி கொண்டு போய் கொண்டே வருவாரு. இதுதான் சொல்றாரு. இதுதான் திறவுகோல். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவர். எதுக்கு திறவுகோல்? மரண நிலையில இருக்கிறவங்களையும் டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களையும் இருபாலருமே நோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ உயிரோடு இருக்கிறவங்களையும் கொண்டு போகணும்னா இவர்கள் ஆதாமில் உள்ள சாபம் நீக்கப்படணும். அப்பதான் இவர்களால் கொண்டு போகணும். சுற்று சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும். இவர் தன்னுடைய பராமரிப்பில் இவர் எடுக்கணும். பூமி ஏதேன் தோட்டத்தை போல மாற்றி அமைக்கணும் இல்லையா? இது எல்லாமே யார் செய்வா? ஆண்டவரை யெகோவா கிறிஸ்துவும் மனவாட்டியை வைப்பார். அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி செய்யும் போதுதான் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து இவர்கள் தேவையான உபதேசங்கள் போதனைகள் இது எல்லாமே கொடுத்து நீதிக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்து கொண்டே போகிற ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இசை எனக்குமா ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே போகிறார். அப்ப நீதியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆகையினால நீதியை அபிவிருத்தி செய்ய இந்த நீதியான காரியங்களை அபிவிருத்தி செய்ய செய்யதான் அவர்களுக்கு என்ன வரும்? பூர்ணத்துவம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப பூரணத்துவம் வரும்போது இந்த அவங்க இருக்க பாவி இயல்புகளை இங்கு சவதரித்தது ஆதாமின் மூலம் சவதரித்து படிப்படியா டிகிரேட் ஆகி போடுது. இப்ப இவர்கள் படிப்படியா முன்னேறி கொண்டு இப்ப ஆதாம் பாவம் செய்யாத போது இருந்த அந்த நிலைக்கு அந்த பூர்ணத்துவத்துக்கு இவர்கள் கொண்டு போகும். அப்ப மரண நிலை இல்லையா? படிப்படியா செத்துக்கொண்டே சாப்பிட இந்த மரண நிலை இப்பொழுது படிப்படியாக ஜீவனை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைக்கு இவர் மாற்றி அமைக்கிறார். அப்படி ஒரு நிலைக்கு மாற்றி அமைத்து அவர்கள் கீழ்ப்படிய பூரணத்தை கொடுத்து கொண்டு அவர் வர்த்தி கொண்டே போகிறாரு. இறுதியாக பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்திரம் என்னது? மரணம். இறுதியாக எல்லாருமே பூரணத்தை அடையும் போது இந்த மரண நிலை எடுபட்டு போயிடும். படிப்படியாக செத்து கொண்டே போகிற இல்ல அதன் மூலமா அவர்கள் வளர்த்து கொண்ட அந்த மன இயல்புகள் இல்லையா? அந்த பாவ இயல்புகள் எல்லாமே எடுபட்டு போகும். இந்த செத்துக்கொண்டே சார் அந்த நிலையை எடுபட்டு போய் மனதளவில் சரீர அளவில் மத சம்பந்தமான காரியங்கள ஆர்டிஸ்டிக் சம்பந்தமான காரியங்கள மாறல் நடவடிக்கைகள் இல்லையா? எல்லாத்துலயும் அவர் என்ன பண்ணுவாங்க? பூரணத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இதுதான் உயிர்த்தலுக்கான ப்ராசஸ். அநேகர் என்ன நினைப்பாங்க? மரணத்திலிருந்து உயிரோடு வந்தோன்னு அதான் உயிர்த்தெழுதல் நினைக்குவாங்க. அது உயிர்த்தெழுதல் அல்ல. உயிர்த்தெழுதலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அப்ப செத்துக்கொண்டே சாகும் நிலையிலிருந்து முழுமையாக எடுக்கப்பட்டு போகும்போதுதான் மரணம் முழுமையாக நீக்கப்படக்கூடிய காரியமா இருக்குது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று நம்ம படிக்கிறோம். செத்துக்கொண்டே சாப்பிட அந்த நிலை இருந்ததுனால்தான் உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை இருக்குது படிக்கிறோம் இல்லையா? அப்ப அதனாலதான் நீதியை வளர்த்துக்கொள்ளவே முடியுது. ஒரே நேரத்துல எழுந்துட்டு ஒரே நேரத்துல முடிஞ்சு போச்சுன்னா யாருமே நிலையில் இருக்க முடியாது. நீதியை வளர்த்து கொள்ள முடியாது. மறுபடியும் எல்லாமே மனத்தை நோக்கி தான் போகக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா பாவ இயல்புகள் இருக்கு. அப்ப தேவன் ஆண்டவர் படிப்படியாக அந்த பாவ இயல்புகளை எடுத்து போடுகிறாரு. அப்படித்தான் நீதியை கற்றுக் கொடுக்கிறாரு. நீதியை வளர்த்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த டெத் ப்ராசஸ் இல்லதான் மனுக்குணம் பெருகினது இல்லையா? பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் மனுக்குணம் வந்து விருத்தி அடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால ஆதாம் மூலம் எல்லாருக்கும் அந்த சாபம் வந்தது. அப்போ பாவம் படிப்படியா விரித்தடைந்தே போய் இறுதியில மரணம் ஏற்படுது அப்படின்னா அப்ப அவருடைய டெவலப்மெண்ட் அது போல இருக்கணும். படிப்படியா விரித்தடைந்தே போய் இறுதியில முழு பூரணத்தை அடைய வேண்டும் இல்லையா? அப்ப முதலாவது எடுக்கப்படக்கூடியதா இருக்குது, இந்த டெத் ஸ்டேட் எடுக்கப்படக்கூடியதா இருக்குது. அப்ப படிப்படியா வளர்ந்து கொண்டே போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இப்படி வளர்ந்து கொண்டே போகும்போது கிறிஸ்துவனுடைய அரசாட்சியிலே ஏற்கனவே சாத்தானோட அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணும்? உடைக்கப்பட்டு போகும், நொறுக்கப்பட்டு போகும். கைகளால் பெயர்க்கப்படாத கல் திரண்டு உருண்டு வந்து சிலையை பாதத்துல அடிச்சு நொறுக்குது. நொறுக்கி தூளாக்கி காற்று பறக்கடிக்கு பதரை போல அடிச்சு கொண்டு போயிருது. அப்போ
அந்த சிலைக்கு ஒரு இடம் காணப்படாதபடிக்கு சுத்தமா வாஷ் அவுட் பண்ணி போயிடுது இல்லையா? இப்ப சுத்தமா வாஷ் அவுட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கல்லுனது தானும் வளர்ந்து பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிட்டு, அப்ப சாத்தானோட அமைப்புகள் எல்லாமே சுத்தமா இல்லாம போயிருக்கு. ஆனா அதுல பழகினவர்களுக்கு அதன் இயல்புகள் இருக்கும். அந்த இயல்புகளை தான் இந்த ஜீவனுக்கான அந்த ப்ராசஸ்ல உயிர்த்தெழுதல் ப்ராசஸ்ல ஆண்டவர் அதை நீக்கி பூரணத்தை நோக்கி வளர்க்கிறாரு. அதற்காக தான் 1000 வருஷங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. பெசிலியா வந்த உடனே எல்லாமே மாறி போகும்னு நினைக்க கூடாது. படிப்படியா தான் இந்த நிலை பூரண நிலைக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்போ பெசிலியாவில் எங்க ராஜ்யம் முதல்ல ஸ்தாபிக்கப்பட போறதா இருக்குது? எருசலேம் தான் ஸ்தாபிக்கப்படும். அப்ப எல்லாரும் எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும். அப்ப உபத்திரவ காலத்துல அந்த கடைசி உபத்திரவத்தை கடைசி எண்டு சீன் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் சூழ்ந்து கொள்ளும், உலக நாடுகள்லாம் இஸ்ரேல் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்ப தேவன் அதிசயத்தக்க விதமாக அவர்களை பாதுகாப்பாரு. அங்கிருந்து தான் ராஜ்ய சாபிதமாகும். அப்படி ராஜ சாபிதமாகும் போது மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பழைய நிலைக்கு போறதா யோசிப்பாங்க. ஆனா ராஜ்யம் எருசலேமில் ஸ்தாபிக்கப்படும் போது மற்றவர்கள் எல்லாம் பார்த்து அந்த இடத்துல வரணும்னு நினைக்கணும். சுயாதீனமாக போர்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வர மாட்டாரு. ஏன்னா தேவன் வந்து சுயாதீனத்தை மதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதனால போர்ஸ் பண்ணி கொண்டு வர மாட்டாரு. அப்ப எருசலேமின் ஆசீர்வாதங்கள் அங்க இருக்குது. அங்க கிறிஸ்து அரசாட்சி பண்ணுகிறாரு. அங்க உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எல்லா ஜனங்களும் வெளிச்சமாக காணப்படக்கூடியதா இருக்குது. இப்போ இப்ப இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? அது இப்ப இன்னும் அதிகமா அபரிதமா இருக்கும் அந்த காலகட்டத்துல. கம்யூனிகேஷன் எந்த காலகட்டத்திலையும் நிச்சயமா கட்டாக இவ்வளவு எவ்வளவு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. கம்யூனிகேஷன் கட்டாகுதா பாத்தீங்களா? கட்டாகாது. ஆனா இது மட்டும் கட்டாகவே ஆகாது. தொடர்ந்து போய்கொண்டே தேவனுடைய ராஜ்யத்துல இன்னும் அபரிதமா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பர்வதத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு மற்றவர்கள்லாம் சொல்லுறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல்ல கிறிஸ்துவ ராஜ்யம் ஸ்தாபிதமாயிருச்சு. அங்க நல்லா செழிப்பாகுது அப்படிங்கிறதுல அவர்கள் அறியணும். அறிஞ்சா தானே அவங்க அங்க போகலாம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலைக்கு போகும் சொல்லி பார்க்கணும். அப்போ கடைசியாக அபூர்ணம் எடுத்து போடக்கூடியதாக முழுமையாக எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியம் 2 திறவுகோல்களும் டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க டெத் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கான அவர்களை உயிர்த்தெழுதல்ல முன்னெடுத்து கொண்டு போவதற்கான அந்த 2 திறவுகோல்களும் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவராகிய விசுவாசம் இருக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை ஈட்டக்கூடியதா இருக்கிறது. உயிர்த்தெழுதல் எப்ப ஆரம்பிச்சது? முதல் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்து தான் இல்லைங்களா? முதற்பலனானவர். அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் எப்போ 1878 நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம நம்புகிறோம். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். இப்ப யெஷுவா அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்து வருவதற்காக எவ்வளவு காலம் காத்திருந்தாரு இல்லைங்களா? கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகளாக அவர் காத்திருந்தார். உடனே உயிர்த்தெழுதல் நடந்துடல. 1878 தான் அது நடக்கக்கூடியதா இருக்கு. யெஷுவா 2ஆம் வருகையில தான் நடக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகளாக அவர் காத்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர்களுக்காக, நம்மோடு உடன் இருந்தவர்கள் மரித்தவர்களுக்காக நாம் எவ்வளவு காலம் காத்திருக்கணும்னு பார்த்தோம்னா நிச்சயமா சொற்ப காலம் தான். அவர் அளவுக்குலாம் நிச்சயமா அது இருக்காது. கொஞ்ச காலம் தான் நம்ம காத்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த காத்திருக்கிற காலத்துல நம்ம என்ன பண்றோம்? மறந்துடுறோம். காலம் செல்ல செல்ல அவங்களோட நினைவுகள் நம்ம விட்டு நீங்கி போயிருது, அற்று போயிருது. மரித்த பெரியந்த கொஞ்ச காலத்துக்கு அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சொல்லி கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச காலத்துல மறந்து போயிருது இல்லையா? சில காலத்திற்கு மறந்துடுறோம். அப்ப மறதியும் கூட ஒரு மறந்தாதான் இருக்கு. காலம் பூரா கஷ்டப்படாம அவளுக்கு கொடுத்து வேதனைப்பட்டு இல்லாதபடிக்கு மறதியும் கூட நமக்கு ஒரு மருந்தாக தான் இருக்கிறது. ஆனா யெஷுவாவுக்கு மறதி கிடையாது. யாவீரவனுக்கு மறதி கிடையாது. நிச்சயமா அவர்களுக்காக அவர்கள் என்ன பண்ண காத்திருக்கிறாங்க. இப்ப யெஷுவா அப்போஸ்தலர்கள் நமக்கு காத்திருக்கிறாங்க. நாம எப்போ உயிரோடு மரித்த நிலையில் இருக்க மனுக்கள் எப்போ உயிரோட வரும், நீதியை கற்றுக்கொள்ளும், எல்லாரும் நிச்சயம் பெறுவார்கள். அதற்காக தான் நம்ம உயிரை அவர்கள் கொடுத்தாங்க, பலி செலுத்தினாங்க. கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும். அப்ப அதற்காகலாம் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இல்லையா? யோவான் அப்போஸ்தலன் மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது அவர்கள் மறிக்கும் போது அவர்கள் முகம்லாம் பிரகாசித்த சேவானோட முகம் பிரகாசித்ததுலாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்பி வரணும். அவர்கள் நம்மள எழும்பி வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? காத்திருக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம்.
தேவன் துன்மார்க்குடைய மரணத்தை விரும்பாதவர் இல்லையா? இப்ப முதல் பலனா இருக்கக்கூடிய அவர்கள் உயிரோடு வருவதற்கு காத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரள் கூட்டத்தார் உயிரோடு வருவதற்கு அவங்க காத்திருக்கிறாங்க இல்லையா? இப்ப தேவன் துன்மார்க்குடைய விரும்பாதவரா இருக்கிறாரு. ஆகையினால சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவன் எவ்வளவு காலம் காத்திருக்கிறார்? 6000 வருடங்களா காத்திருக்கிறார். ஆபேல்லாம் அப்ப பார்த்தது தானே. இப்ப ஜீவன் அற்ற நிலையில தானே இருக்கிறாரு. அப்ப 6000 வருடங்களா காத்திருக்கிறாரு அவங்களாம் வர்றதுக்கு. அப்ப பெசிலியாவிலே மூப்பராய் பாத்திரவங்க வருவாங்க. யூத்தில் ஒருத்தர் வருவாங்க இல்லையா? இவங்கெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு முன்னால பார்த்தது. அவர்கள்லாம் அந்த பெசிலியாவிலே உயிரோடு வருவாங்க. அவ்வளவு காலம் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவும் தேவனும் கிறிஸ்து மனவாட்டி வைப்பார் எல்லாமே என்ன பண்ணாங்க? காத்திருக்கிறாங்க. தேவனை எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஆனாலும் காத்திருத்தல் தேவையா இருக்கு. அது போலதான் நமக்கும் அந்த கீ வசனத்தை சொல்றார் இல்லையா? தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க, உன் பிள்ளைகள் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காத்திருத்தல் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இல்லையா? சரி. நம்முடைய காத்திருத்தல்ல குறைவா இருக்குது இல்லையா? ஏன்னா கொஞ்ச காலத்துல மறந்து போயிடும். நம்முடைய காத்திருத்தல் குறைவா இருக்கிறது. ஆனா அவருடைய காத்திருத்தல் அப்படி கிடையாது. எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடியதா இருக்குது. அவர்களுடைய கிறிஸ்துவோடைய காத்திருத்தல், மணவாடி அப்பாருடைய காத்திருத்தல் இல்லையா? எல்லாம் மணமக்கள் உயிரோட ஒண்ணு காத்திருக்கிறாங்களே. அதெல்லாம் அது அதிகமா இருக்குது. அதே போல நம்முடைய அன்பு குறைவா இருக்குது. அவரோட அன்பு மிக மிக அதிகமான ஒரு அன்பா இருக்கு. தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்கிறாங்க. மணமக்களுக்கு தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்காங்க. யாவைதான் தம்முடைய குமாரனே கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய அன்பு அளவற்ற ஒரு அன்பா இருக்கிறது. தேவனுடைய யெகோவாவுடைய அன்புக்கு நாம அளவிட முடியாது. அளவே கொடுக்க முடியாது. அதற்கு ஈடா நாம எதையுமே கொடுக்கவும் முடியாது. நாம் நம்முடைய ஜீவனையே கொடுத்தாலும் அவர்களுடைய அன்புக்கு ஈடாக ஆகாது. அதே போல அவர்களுக்கான இந்த இழப்பும் அதிகம். எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க அந்த அளவுக்கு அவர்களுக்கான இழப்பும் அதிகமா இருக்கிறது. நாமும் கூட காத்திருக்க கத்துக்கொள்ளணும். நமக்கும் கூட நம்மோடு மிக நேசமா இருந்தவர்கள், பாசமா இருந்தவங்க மறிக்கும் போது, மருத்துவ நிலைக்கு போகும்போது நமக்கும் கூட அந்த இழப்பு இருக்குது. அப்ப நாமும் கூட என்ன பண்ணுவோம்? அவரை உயிர்த்தெழுந்து வரக்கூடிய காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய திட்டத்துல தேவனும் கீழ்ப்படுகிறார் இல்லையா? தேவன் அந்த ரட்சிப்பு திட்டத்தை ஏற்பாடு பண்ணது யாரு? தேவன். அந்த திட்டத்துக்கு தேவன் கீழ்ப்படியக்கூடியவரா இருக்கிறார். அவருக்கு இழப்பு இருக்கு, பாதிப்பு இருக்குது. அவரும் காத்திருக்கிறாரு. அப்ப தேவனும் இந்த காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்போ உயிர்த்தெழுதல் வரும்போது அவருக்கு நிச்சயமா நிவாரணம் கொடுக்கும். நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்ப காத்திருத்தலில் தேவனுமை மயன்படுத்த நாமும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். யெஷுவா கிறிஸ்துவ மனுஷனா ஆக்கிட்டாரு. 33 வருஷம் பூமியிலே இருக்கிறாரு. 3 வருஷம் படாத பாடுகள் பட்டிருக்கிறாரு. மரிச்சிருக்கிறாரு. 3 நாள் அவர் ஜீவன் நற்றவராக மரித்த நிலையில இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் தேவன் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. அவர் தம்முடைய மறுபடியும் உயிரோடு எழும்புற வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அவருக்கு இழப்பு இல்லையா? குமாரனை மனுஷனா ஆக்குனதே ஒரு பெரிய இழப்பு. மனுஷனா இருந்த அவர் மரணத்துக்கு போனதே ஒரு பெரிய இழப்பா இருக்கு. அதுக்கெல்லாம் காத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் உணர்ச்சியற்றவரா இல்ல. அவருக்கும் இருதயம் இருக்குது. அவருக்கு உணர்ச்சி இருக்குது. நாம தேவனை குறித்த இயல்புகளை குறித்து படிக்கிறோம் இல்லையா? படிக்கும்போது அவருக்கும் ஹார்ட், வில்லு, மைண்டு எல்லாம் இருக்குது படிக்கிறோம். பற்றுணர்கள் அவருக்கும் இருக்குது. அவருக்கும் கோபம் வரும். எல்லாத்துமே கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்கு நாம பண்ற மாதிரி கோபம் நம்மள மாதிரி கோபம் வந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டுடலாம். ஆனா எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சிருக்க 6000 வருடங்களா மனுக்குள்ள செய்யக்கூடிய தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள் இதெல்லாம் பார்த்து சகித்து கொண்டுதான் இருக்கிறார். சகித்து கொண்டு கண்ட்ரோல் பண்ணி தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாரு. கோபத்தை கட்டுக்குள்ளதான் வைத்திருக்கிறாரு. அவருடைய திட்டத்திலே அவருக்கு விசுவாசம், நம்பிக்கை இருக்குது. அவருடைய நீதியின் மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவருடைய திட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீதியில அவருக்கு விசுவாசம் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு சகோதரர் கூட சொல்றாரு, தேவனுக்கு விசுவாசம் தேவையில்லை, நம்பிக்கை தேவையில்லை.
அவருக்கு எல்லாமே தெரியும். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே தெரியும். ஆகையினால தேவனுக்கு விசுவாசம் அவசியம் இல்லை, நம்பிக்கை அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சகோதரர் சொன்னார். நம்மளோட விசுவாசங்கிறது என்னது? பெற்ற அறிவில இருதயம் சார்ந்து இருக்கிறது இல்லையா? தேவனுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்குது, தேவனுடைய ரட்சிப்பு திட்டம் இருக்குது, நீதியின் பிரமாணங்கள் இருக்குது. இப்ப நீதியின் பிரமாணங்களை இவரு இருதயம் சார்ந்து இல்லையா? அவருடைய திட்டத்துல இவருடைய இருதயம் சார்ந்து இல்லையா? இல்லையா? விசுவாசங்கிறது என்னது? அது மென்டல் அப்ரிசியேஷன், ஹார்ட் ரிலையன்ஸ் இல்லையா? அறிவு ஏற்றுக்கொண்டு இருக்க காரியத்துல இருதயம் சார்ந்து இருக்கணும், அதான விசுவாசம். அப்ப நீதி வெற்றி பெறும், இவருடைய நீதியின் பிரமாணங்கள் வெற்றி பெறும், அது நிலைச்சு நிற்கும். அப்படிங்கிறதுல இவருக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னாக்க, விசுவாசம் தேவை இல்லை அப்படின்னாக்க, அப்ப அவருடைய நீதியான சிங்காசனம் எப்படி உறுதிப்படும்? நீதி எப்படி அவருக்கு சிங்காசனமா இருக்கும் இல்லைங்களா? எல்லாருமே அவருக்கு தெரியும், வாஸ்தவம் தான், எதிர்காலம் என்ன நடக்க போகுது தெரியும். ரட்சிப்பு திட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்களே, தெரிஞ்சதுனால தானே உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால அவருக்கு விசுவாசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம் கருதினோம்னால் அது தவறான ஒரு காரியம். அப்ப இவருக்கு இருதயம் இல்லை, இருதயம் அவருடைய அறிவை சார்ந்து இல்லைன்னு அர்த்தமாய் போகும். ஆனா தேவனுக்கு அவருடைய நீதியின் காரியங்களில் விசுவாசம் இருக்கு, அவருடைய ரட்சிப்பு திட்டங்களா நிறைவேறும் அப்படிங்கிறத நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மனுஷன் எந்த சாயல படிக்கப்பட்டிருக்கான்? தேவனுடைய சாயல் இல்லையா? குண பண்புகள் எதுல இருந்து அஸ்திபாரமா கிளம்புது? விசுவாசத்துல இருந்து. விசுவாசத்தோட நம்பிக்கை, நம்பிக்கையோட இச்சடக்கம், விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட நம்பிக்கையும், நம்பிக்கை இச்சடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர விருதியில அன்பு இல்லைங்களா? பேச விசுவாசத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப யாவேதியோட ரட்சிப்பு திட்டங்களுக்கெல்லாம் பேச எங்க? நீதி. நீதி தான் அவருக்கு ஆதாரமா இருக்கு. நீதி அவர் சிங்காசனத்துக்கு ஆதாரமா இருக்குது. அந்த பேஸ்ல இருந்து தானே அவரும் குண இயல்புகள் கொண்டவரா இருக்கிறாரு. இப்ப அவருக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்குது, பொறுமை இருக்கு, இச்சடக்கம் எல்லாமே இருக்குது, தியாக அன்பு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்ப எதிர்காலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னா அதற்காக விசுவாசம் தேவையில்லை, அவருக்கு நம்பிக்கை தேவையில்லை என்று நாம கருத்தில் கொள்ளக்கூடாது. நாம எந்த நேரத்திலும் தேவனுடைய கசப்பையோ முறுமுறுப்பையோ நாம காட்டக்கூடாது இல்லையா? நாம விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதிலே அதிகமா வளரக்கூடியவர்களா இருக்கும். அப்ப தேவன் தம்முடைய விசுவாசனாலதான் எல்லாத்தையும் தாங்கி கொள்ளுகிறார். ரட்சிப்பு திட்டத்தில் இருக்க நம்பிக்கையினாலதான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். இப்ப நாம எந்த நேரத்திலும் தேவனிடத்துல கசப்பையோ முறுமுறுப்பையோ காட்டக்கூடாது. கசப்பு முறுமுறுப்பு எல்லாம் தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. தேவனுக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க, மோசைக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க. என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை குடிக்கிறது இல்லையா? இறைச்சி வேணும், தண்ணி வேணும், ஏதாவது இது பண்ணுவாங்க. இறைச்சி வேணும், தண்ணி வேணும் கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா தேவனுக்கு விரோதம் முறுமுறுக்க கூடாது. தேவன்கிட்ட பணிந்து கேட்டிருக்கணும் அவங்க இல்லையா? ஆண்டவரே பசிக்குது எங்களுக்கு கொடுங்க கேட்டாங்கன்னா அது சரியான ஒரு மனநிலை இல்லையா? ஆனா எங்களை சாவடிக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தீங்களா, நான் என்னத்தை குடிப்போம் அப்படி பேசக்கூடாது இல்லையா? அது முறுமுறுத்தல், தேவன் மேல இருக்கிற அவிசுவாசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உயிர் தெழுந்த பிறகு ஞானம், அறிவு எல்லாமே கொடுக்கப்படும். எல்லா மனுமக்களும் உயிரோட கொண்டு வந்து அவர்களுக்கு ஞானம், அறிவு இது கொடுக்கப்படுகிறது. இது படிப்படியாக நடக்கிற வேலையா இருக்குது. சிறுமந்தையை வைப்பார், கிரேட் கல்வி வைப்பார், மூப்பராவை பார்த்துறோம், வால்பேராவை பார்த்துறோம். உயிர்த்தெழுதல் மூப்பராவை பார்த்த அதுவும் கிராஜுவல் நடக்கக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கு இல்லையா? அப்போ ஒருவருக்கு அப்பதான் கிராஜுவல் இந்த காரியங்கள் கிராஜுவலா நடந்தாதான் ஒருவருக்கு ஒருவர் இசைவினக்கமா இருக்க முடியும். ஒரே நேரத்துல கோடானு கோடி மக்கள் உயிரோட எழுப்பி கொண்டாந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகாது? அங்கே ஒரு குலப்படித்தான் இருக்கும் இல்லையா? சண்டை செஜவா இருக்கும். ஆகையினாலதான் ஆண்டவர் ஞானமாக எருசலேம் ராஜ்யத்தை முதல்ல ஸ்தாபிக்கிறாரு. அங்கேருந்து படிப்படியா மற்ற இடங்கள்ல ஸ்தாபித்து கொண்டே போகிறாரு. ஏன்னா ஜனங்கள் அவரை நோக்கி வரணும், வாஞ்சியா வரணும். நாம யாக்கோபு தேவனத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்,
நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்று ஜனங்க சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் அந்த காலகட்டத்தில் காத்திருப்பாரு. அதுக்கு தேவையான தகவல்கள்லாம் கொடுத்திருப்பாரு. அப்ப சொல்லி அவர்களை அண்டிக் கொள்ளும் போது அவர்களுக்கும் இந்த ப்ராசஸ்ல வரக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. நிச்சயமாவே உயிர்த்தல் படிப்படியாக அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்படும் போது விடுதியாக மனுமக்கள் எல்லாம் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு வரும்போது இறுதியா வரக்கூடிய யாரா இருப்பாங்க? ஆதாம் ஏவாள் தான் இறுதியாக வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிச்சயமா அவங்க திரும்ப வரும்போது அவர்களுக்கு வியப்பா இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிப்பாங்க. நிச்சயம் பிரமிப்பாங்க. பூர்ணத்துவம்னா என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம பூர்ணத்துவத்தை நோக்கி முன்னேறோம். இறுதியிலே ஆதாம் எழுத பூர்ணத்தை அடையிறோம் சொல்றோம். இதெல்லாம் நமக்கு அறிவு நிலையில தான் இருக்கு. ஆனா இது நடக்கும் காலங்கள்ல நிச்சயமாக நாம் எதிர்பார்ப்பதற்கும் நாம் அறிந்திருப்பதற்கும் அதிகமாக மேன்மை உள்ளதாக உயர்வு உள்ளதாக இருக்கும். ஆதாமுக்கு மட்டும்தான் அந்த பூர்ண நிலை என்னன்னு தெரியும். அடுத்தது ஆண்டவரை யெஷுவா மனுஷனா இருந்திருக்கும் போது அந்த பூர்ண நிலையை அவருக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? மறிக்கும் போது அதன் அழிவு சரிவு எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியும். முதல் அவங்க தானே அந்த சரிவை நோக்கி போனாங்க. செத்துக்கொண்டே சாகும் அந்த நிலைக்கு போனவங்க ஆதாம் ஏவாள் தான் இல்லையா? அந்த சரிவை நோக்கி போகக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கீழ்ப்படியாமை எந்த அளவுக்கு பேர் அழிவை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது அவர்கள் உயிரோடு எழுந்து வரும்போது தெரிந்து கொள்வார்கள் இல்லையா? நிச்சயமாக எல்லாமே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். யெஷுவா கிறிஸ்து எப்படி ஜீவித்தார், அவருடைய வாழ்க்கை, பரிசுத்தவான்கள் எப்படி ஜீவித்தாங்க, இது எல்லாமே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். நிச்சயமா அந்த காலகட்டத்துல எல்லாமே அவர்களுக்கு போட்டு காண்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா விஷனா பார்க்கும்போது அது அவர்களுக்கு ரொம்ப மனமாறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வெறுமனே நாம நம்ம வந்து வாயளவிலே சொல்லி கொண்டு இருக்கிறோம். யெஷுவா கிறிஸ்து பாடுகளை குறித்து வாயளவிலே பேசுறோம் இல்லையா? அந்த பாடுகளை குறித்து உண்மையிலே அது எப்படி இருந்தது, எவ்வளவு பாடுகள் பட்டாருங்கிறத நாம பார்க்கும்போது தான் அது நமக்கு ரொம்ப ஊண்டியா இருக்குது இல்லையா? இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம இப்ப சினிமாவில பார்க்குறோம் இல்லையா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் லேட்டஸ்டா வந்த அந்த காரியம் அதான் ஜீசஸ் பத்தி அதை குறித்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அதுவே நமக்கு ரொம்ப இவ்வளோ பாடுகள் இருந்திருக்கா? ஏன்னா இதெல்லாம் போலியானது இல்லையா? அங்க நடிச்சவங்க வந்து கிறிஸ்து கிடையாது. ஆனா அந்த பெசிலியா காலத்திலே மெய்யாகவே கிறிஸ்துவை அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய பாடுகளை நமக்கு நிச்சயமா பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. நாமளே வந்து நம்மளோட பிள்ளைகள் பிறப்புலேருந்து இப்படி வளர்ந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டோ மூலமாக வீடியோ மூலம் பதிவு பண்ணி வைக்கிறோம். எதிர்காலத்தில் பார்க்கும்போது அவர்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நிச்சயமா இந்த காரியங்கள்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். உயிர்த்திருந்து வர வர அவர்களுக்கெல்லாம் இதை காண்பிக்கும் போது அது மெய்யான காரியங்கள். அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கப்பட்டதெல்லாம் மெய்யான காரியங்கள். இப்ப நாம எப்படி நம்முடைய பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துருக்காங்க, எப்படி பேசுறாங்க, முத எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் அநேகர் பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப எதிர்காலத்தை போட்டு காமிக்கும் போது இது உண்மை நிகழ்வுகள். ஆனா இப்ப சினிமால பார்க்கறதும் உண்மை பார்க்கறதுலாம் வந்து ஒரு இமேஜ் தான் இல்லையா? அதுல நடிச்சவங்கலாம் இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆனா பெசிலியா காலத்துல மெய்யாகவே கிறிஸ்து மனிதனாய இயேசுவா கிறிஸ்து எவ்வளவு நன்மை செய்கிறவா இருந்தார், எப்படி போதிச்சிருக்கிறாரு, ஜனங்கள் எப்படியெல்லாம் அவர்களை நடத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம 3D எஃபெக்ட்ல இல்லை இப்ப எல்லாம் 21 எஃபெக்ட்லாம் வந்துருச்சு. என்னமோலாம் நிறைய அட்வான்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது நேரடியாக நாம பார்ப்பதற்கு இணையாக அது இருக்கும். அது உண்மைத்துவமான காரியங்களா இருக்கும். அப்படியெல்லாம் காமிக்கும் போது எல்லாருமே நிச்சயமாவே மனம் வருத்தப்பட்டு வியாகுலப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட காரியங்களை இப்ப பரிசேயர்கள் சைசேயர்கள்லாம் காமிக்கும் போது இல்லையா, அவர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, அவர்கள் மூலமா தான் இவர்களுக்கு உயிர்த்தல் வந்திருக்குது. இந்த காரியங்கள் நிச்சயமா அவங்க நேரடியாக பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அவங்க நிகழ்வுகளை பார்த்துருப்பாங்க. இப்ப நேரடியா பார்த்துருப்போம் தீமையான தீமைகள் வெளியரங்கமாகும் இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல மெசியா காலத்து தீமைகள் வெளியரங்கமாகும். அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மனது எப்படி நொறுக்கப்படும், உடைக்கப்படும் இல்லையா? வியாகுலப்படக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். நிச்சயமா அநேகருக்கு இது மனம் மாறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நிறைய பேர் இந்த விதமா நடக்கும்போது நிறைய பேர் நிச்சயமாவே பூர்ணத்தை நோக்கி வளரக்கூடியவர்களாக அன்பிலே வளரக்கூடியவர்களா இருப்பாங்க. பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் அவர்கள் எப்படியெல்லாம் உண்மைத்துவமா ஜீவித்தார்கள்லாம் நாம
நிச்சயமா அவருடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு அதிகமான ஒரு உதாரத்துவமாக அவர்களா இருக்கிறாங்க. இப்ப எபிரேயர்ல படிக்கிறோம், மேகம் போன்ற இப்படி திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் உதவி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருக்கும் விசுவாசத்தை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா அந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம படித்து தான் தெரிந்து கொள்கிறோம். அது எப்படி உண்மையான நிகழ்வு தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்துல உண்மையா நமக்கு போட்டு காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடந்த நிகழ்வுகளை ஆபிரகாம் கொடுத்த காரியம் மட்டும் போட்டு காமிக்கிறாங்கன்னா அவர்கள் மேலே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதெல்லாம் வரும். இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள்லாம் நம்ம அறியும் போது அவர்களும் ஒரு போற்று பயபக்தி எல்லாமே வரும். தேவனுடைய அன்பு ஞானம் நீதி வல்லமை இதெல்லாம் அறியும் போது இல்லையா, தேவ நமக்கு இதெல்லாம் செய்து அறியும் போது நிச்சயம் நமக்கு ஒரு போற்றும் பயபக்தி அதிகமாகிக் கொண்டே போகும். நிச்சயமா அத இந்த அனுபவங்களை சேகரிக்க வைக்கப்பட்டிருக்கும் என்று இது யூகம் தான். இதை எங்கேயும் நான் படிக்கல. இதெல்லாம் ஒரு யூகம். 1000 வருடத்துக்குள்ளாதான் கோடிக்கணக்கான மனமக்கள் மனம் மாறுதல் அடையணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யக்கூடிய காரியம் அப்படின்னாக்க நேர்ல பார்க்கும்போது இந்த காரியம்லாம் நிச்சயமாவே அதிகமாக கிரியை நடப்பிக்கும்படிக்கு இருக்கும். மனம் மாறுதலை உலக மக்களுக்கு மனம் மாறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே போல ஆதாம் ஏவாள் வந்து பஞ்சம் கொள்ளை நோய் எவ்வளவு பயங்கரமானது என்று அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பெசிலியால இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு வந்து பேண்டமிக் எப்படி இருந்தது அப்படிங்கிற நம்மளோட அனுபவத்துல பார்த்துருக்கோம் இல்லையா. கொத்து கொத்தா ஜனங்கள் சாகிறது, அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒட்டு மொத்தமா குழிக்குள்ள போடுறது எரிக்கிறது, இதெல்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம். அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனா ஆதாம் ஏவாள்லாம் அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது தேவனுடைய நீடிய சகிப்பு பற்றிய உணர்வு வரும். அப்ப இவ்வளவு கேடா இருக்கும் போது தேவன் நம்ம இடத்துல எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறாரு, நீடிய சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வுகளே வரும். ஏன்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீமையை வெறுத்தலுக்கான உதாரணத்துவம் யாருன்னா முதல் யாவே தேவன் தான். ஆனாலும் 6000 வருடங்களா எல்லாம் பார்த்து சகித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதே போலதான். இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்கிறாரு, பாவம் இல்லாதவர், பூர்ணமான மனுஷன். ஆனா அவரு சுத்தி இருக்கிறது எல்லாமே பாவிகளானவர்கள் இல்லையா. எல்லாமே கேடு நிறைந்தவர்கள். எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அவரோடு கூட இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்களும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க, பாவிகளாக தான் இருக்கிறாங்க. அப்ப பாவ சூழ்நிலை அப்ப இவருக்கு எப்படி இருந்திருக்கு அவருடைய மனநிலை. பரிசுத்தர், இவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர். மற்றவர்கள நடவடிக்கையெல்லாம் பாவ நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய இருதயம் நிச்சயமாவே என்ன பண்ணுவோம், வருத்தமும் வியாகுலமும் பட்டிருக்கும் இல்லையா. அதே போல அவர்களுக்காக பரிதாபப்பட்டிருக்கிறாரு. இவ்வளவு கொடூரமா இருக்குதே, பாவத்தை நோக்கி இப்படி போய் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர்களுக்காக பரிதாபப்பட்டுதான் மனமும் அநேக அற்புதங்களை செய்து எல்லாத்தையும் குணமாக்குறாரு. குணமாக்கும் போதுல பார்த்தோம்னா மனதுருகி இல்ல, அந்த மரித்த நிலையில இருக்கிற விதவியின் மகனை எல்லாம் உயிர்த்தெழும்பு வைக்கும் போது மனதுருகி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மனதுருகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா குடல் துடித்தது அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரக்கூடிய வார்த்தை இருக்கும். அதெல்லாம் நாம யாருமே படிச்சோம். குடல் துடித்தது அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. ஒரு தாய் தன் பிள்ளைகள் படுகிற வேதனை கொடுத்து இல்ல பிள்ளைகள் மறிக்கும் போது அவள் குடல் எப்படி துடிக்குமோ இல்லையா, அந்த விதமான ஒரு காரியம் அவள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுபோலதான் யேசுவும் இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்போ இவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. நீதியை திருப்திப்படுத்துவதற்கான காரியம் இவரெல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் சிருஷ்டிப்பே ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும் இல்லையா. ஏன்னா உலக தோற்றம் முன்னமே குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு படிக்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பு ஆரம்பிக்கிறது முன்னமே ஆதாமியர் சிருஷ்டித்தாங்க, பாவம் செய்வாங்க, அவர்களுக்கு மீட்கும்படி தேவை அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஞானம் கண்டு முன்னதாவே அதெல்லாம் திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அப்ப அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த வழியில போகும்போதுதான் மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அப்பதான் நித்திய ஜீவனில அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று அவனுடைய ஞானம் காமிக்குது. ஆகையினா இது எல்லாமே சகித்து கொண்டு பாவமான காரியங்கள் எல்லாத்துமே சகித்து கொண்டு தன்னைத்தானே இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறாரு சொல்லி பார்ப்போம். அப்ப நீதி எதிர்பார்ப்பை சரி செய்வதற்காக ஞானம்
உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டமிட்டு இருக்கிறது. இப்ப அன்பு தம்முடைய குமாரனே கொடுக்குது. அதுக்கு வல்லமை குமாரனை மனுஷன் ஆக்குது. அதுக்கப்புறம் அவர் தன்னை முழுமையாக முழுமையாக தன்னை பலி செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு அவங்களே உயிரோடு எழுப்புது சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அது புது சிருஷ்டியை தாங்கி வழிநடத்துது, உயிரோடு எழுப்புது, உயிர்ப்பித்ததுலாம் பார்க்கிறோம். இப்ப மனுக்குலம் இந்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக காணும். மனுக்களும் காணுவாங்க இந்த காரியங்கள் எல்லாம். இதெல்லாம் அறிந்து உணர்ந்து கொள்வார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த ரட்சிப்பின் திட்டம், அதுல தேவனுடைய தியாகம் எவ்வளவு இருக்கு, குமாரனுடைய தியாகம் எவ்வளவு இருக்கு, பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய தியாகம் எப்படி இருக்குது, திரள் கூட்டத்தார் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் எப்படி நீதிக்காக ஆட்டுக்குடைய ரத்தத்திலே தங்களுடைய அங்கேயே தோத்தி வெளுத்தாங்க, எல்லாத்தையுமே அறிவாங்க. அது போல மூப்பராய் பார்த்துருவாங்க எப்படிலாம் விசுவாச வீரர்களாக இருந்தாங்க, எல்லாத்தையுமே அறிந்து கொள்வார்கள். இப்ப அறிந்து கொள்ளும் போது அப்ப இவர்கள் இவர்கள் அந்த அறிவு அது என்ன பண்ணும், இவருடைய பாவமான பாவ இயல்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கி நாமும் அவர்களை போல அன்பிலே வளரணும்னு சொல்லி விரும்ப ஆரம்பிப்பாங்க. இந்த பாவ இயல்புகள்ல அடித்து நொறுக்கும் இல்லையா? இப்போ ஒரு சினிமா பார்க்கணும், சினிமா பார்த்தா அந்த ஹீரோ போல இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்துல இவர்கள் தான் நமக்கு ஹீரோ. கர்த்தரா யெஷுவா கிறிஸ்து தான் ஹீரோ. சிறுமந்தை வகுப்பார் அவங்கதான் நமக்கு உதாரணமா இருக்கிறாங்க. கிறிஸ்து மனவாட்டி வகுப்பார் உதாரணமா இருக்கிறாங்க. மூப்பராக பார்த்துருவாங்க, நமக்கு சாட்சி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த கால பெசிலியா காலத்தை அவங்க உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அறியும் போது நிச்சயமாவே மனுக்களும் இதெல்லாம் காணக்கூடியவர்களா இருக்கும், அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கும். அப்ப வெகு சீக்கிரத்துல இவங்க அப்படியே இந்த படிப்படியான முன்னேற்றத்துல அவர்கள் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அன்பிலே வளர்வதற்கான ஒரு உந்து சக்தியாக இதெல்லாம் அங்கே இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். சரி, அதனால்தான் லூக்கா 3:5 படிக்கிறோம், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று அங்க சொல்லுகிறார் இல்லையா? தேவனுடைய ரட்சிப்பை மாம்சமான எல்லாருமே காண்பார்கள். எப்ப காண்பாங்க? பெசிலியா காலத்துல. பெசிலியா காலத்துல எல்லாருமே காணக்கூடியவர்களா இருப்பாங்க. தேவனை உண்மை ரட்சித்து இருக்கிறாரு, எல்லாரும் உயிரோடு கொண்டு வர்றாரு, எல்லாரும் நீதியை படிப்பிச்சு கொண்டு இருக்கிறாரு, பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இந்த காரியங்களே தேவனுடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இது எல்லாமே காண்பார்கள். அந்த குண இயல்புகளை காண்பார்கள். அவர்கள் தான் ஹீரோவா இருப்பாங்க. நாமும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல எசாயா 40:5 கூட நாம படிக்கிறோம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மனிதர்கள் எல்லாம் ஏகமாய் கர்த்தர் மகிமை காண்பார்கள். காண்பார்கள் அப்படி உடனே மாம்ச கண்களால கர்த்தரை காண்பார்கள் அப்படி அல்ல. மகிமையாய் வெற்றி சிறந்து மகிமையாய் அவர் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாருங்க காரியங்கள் எல்லாம் அவர்கள் காண்பார்கள். அறிவின் கண்களால் அவர்கள் காண்பார்கள். அதற்கு ஏற்ற விதமாக தான் பூமியில நடந்து கொண்டிருக்கும். இப்ப நாம சாத்தான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுது இருக்க இந்த பொல்லாத உலகத்துல எல்லாரும் பாக்குறாங்க. சாத்தான் என்னுடைய பார்த்தாங்களா? இல்லை. இந்த பூமியில் நடக்கக்கூடிய துன்மார்க்கமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சாத்தானுடைய ஆட்சி நடந்து கொண்டு தெரியுது. அதே போல அங்கே கிறிஸ்து மனவாட்டி வகுப்பான ஆட்சி பண்ணும்போது அதெல்லாம் நீதியான காரியங்கள் செழிக்கும் போது, நீதியை கடைபிடிக்கிறவர்கள் பூர்ணத்தை நோக்கி முன்னேறும் போது இது எல்லாமே அவருடைய ரட்சிப்பை இந்த விதமா அவருடைய ரட்சிப்பை காண்பார்கள். அவருடைய மகிமை அங்கே வெளியரங்கமாகக்கூடியதாக அங்கே இருக்கும். மாம்சமான எல்லாரும் அதை காண்பார்கள். குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஜெபத்திற்கும் வேண்டுதலுக்கும் அவர்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும் போது மகிமையாய் காண்பார்கள். நிச்சயமா அவர்களுக்கு பதில் கிடைக்கும். நீதியும் நியாயத்தையும் கடைபிடிப்பதற்கு, சத்தியவாதனை நடப்பதற்கு, நீதியை கற்றுக்கொள்வதற்கு அவர் தேவனை நோக்கி கிறிஸ்து மூலமாக விண்ணப்பம் பண்ணும்போது அவர்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கர்த்தர் மகிமையை வெளியரங்கமாக அவர்களுக்கு தெரிய வரும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால்தான் 31, 16, 17 பார்க்கும்போது நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு,
நீ கண்ணீர் அப்படி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சத்ருவின் தேசத்தில் திரும்பி வருவார்கள் இல்லையா, கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் பட்ட பிரயாசம், அதற்கெல்லாம் பலன் உண்டு. மறுமையிலே உயிர்த்தெழுந்து வரும்போது பலன் உண்டு. அவர்கள் அதே குண இயல்பிலே வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. யாருக்கு சொல்லுகிறாரு? அங்க அழுகுறவர்களுக்கு சொல்லுகிறார். ஏன்னா பிள்ளைகள் இல்லாம அவங்க அழுகுறாங்க. மரணத்தோட இழப்பு அங்க இருக்குது. அதனால்தான் உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அங்கே சொல்லுகிறாரு. அப்போ இந்த பூமியில இருக்கிற காலகட்டத்திலே குடும்பத்தாருக்கு செலவு செய்யக்கூடிய நம்முடைய நேரம், உழைப்பு, பணம் எதுவுமே வீணா மறிக்கும் போது வீணா போகாது. நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ததற்கான பலன் உயிர்த்தெழுதலிலே கிடைக்கக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்ப குணம் காக்கப்படும். இந்த காலகட்டத்திலே நாம செய்யக்கூடிய அநேக காரியங்கள், நம்முடைய குண இயல்புகள், அன்பை வளர்த்தக்கூடிய காரியங்கள், நீதியான காரியங்கள். ஒருவேளை நீதியான காரியங்கள் செய்யும்போது நமக்கு சில இடையூறுகள் வரலாம், சில உபத்திரவங்கள் வரலாம், சில நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை சகித்து கொண்டு போகும்போது, இதனால் நாம் வளர்த்து கொண்ட அந்த குண இயல்புகள் நிச்சயமா எங்க வரும்? உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் நம்மோடு கூட வரக்கூடியதா இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு பணம் சேகரித்தாலும் சரி, எவ்வளவு பொருள் சேகரித்தாலும் சரி, அது மறுமையிலே நமக்கு உதவாது. உயிர்த்தெழுந்து வரும்போது உதவாது. இந்த காலகட்டத்தில் எந்த விதமான நன்மையான கிரியைகளை, நீதியான கிரியைகளை வளர்த்து கொள்ளுகிறோமோ அது நிச்சயம் நம்மோட கூட வரும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. தேவன் பெசிலியா காலத்திலே உலக மக்களுக்கு கொடுக்க இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இப்போதே கொடுத்துக்கிறார். இந்த எபிபானது காலத்திலே கொடுக்கிறார். நம்ம யாருக்கும் உண்ணவோ, உடுக்கவோ, இருக்கவோ எந்த ஒரு குறைவும் இல்லை. தேவன் குறை வைக்கல. சத்திய வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்கிறார். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநேக சத்திய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. சத்திய வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்கிறாரு. இதெல்லாம் பயன்படுத்தி கிரியையிலே நாம வளரணும். கேரக்டரை வளர்த்து கொள்ளணும். அதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காலகட்டத்திலே நாம் எந்த விதமாக கிறிஸ்துக்குள்ளான அந்த சாயலை நாம் வளர்த்து கொள்ளுகிறோமோ, கிறிஸ்து சாயலை வளர்த்து கொள்ளுகிறோமோ, அது பின்னால் உதவும். நாம இந்த காலகட்டத்தில் நாம எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் சரி, எத்தனை வீடு கட்டி வச்சாலும் சரி, அது நம்மோடு கூட வராது. நம்முடைய குண இயல்புகள் தான் கூட வரும். அதை விட நாம நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்ம உற்ற உறவினருக்கு, நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு நாம என்னென்ன உதவிகளை செய்கிறோமோ, எந்த விதமாக நீதியா நடந்து கொள்கிறோமோ, எப்படி அவர்களோடு ஒத்துணர்வோடு அவர்கள் உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாத வரைக்கும் எந்த அளவுக்கு ஒத்துணர்வோடு ஜீவிக்கிறோமோ, இந்த இயல்புகள் தான் நம்மோடு கூட வரும். அதான் சொல்றார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த கிரியைகளுக்கு நிச்சயமா நமக்கு பலன் உண்டு இல்லையா? எப்போ சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது போல நாமளும் மரித்த நிலையில் உயிரோடு வரும்போது இல்லையா, உயிர் தந்து வரும்போது நமக்கும் இந்த காரியங்கள்ல பலன் உண்டு அப்படிங்கிற சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லையா? குணம் காக்கப்படும். அதற்கு உதாரணமா எஸ்ஆர்எஸ் எடுக்கலாம். எஸ்ஆர்எஸ் எபிரேயர் 13:8 நம்ம என்ன படிக்கிறோம்? எஸ்ஆர்எஸ் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அந்த குண இயல்பு மாறல, மாறாத ஒரு தன்மை உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். எப்படி மாறாத தன்மை உள்ளதா இருக்குது? அவருடைய விசுவாசம், உண்மைத்துவம், அன்பு, கீழ்ப்படிதல் மாறல, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. பூமியில வரும்போது அவருடைய அந்த குண இயல்புகளுக்கான பரீட்சைகள் இருந்தது, அதிலே வெற்றி பெற்றார். அந்த குண இயல்புகள் படிக்கப்படுத்தப்பட்டது. கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் நம்ம படிக்கிறோம் இல்லையா? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்ப அதுக்கு முன்னால கீழ்ப்படியாம இருந்தாரு, கீழ்ப்படிச்சு தானே மனுஷனாவே வந்தாரு இல்லைங்களா? ஆதி மேன்மையை விட்டுட்டு மனுஷனாவே வந்தது, இழிவான மனுஷ சுபாவத்தை எடுத்தது இல்லையா? அது எது? கீழ்ப்படுத்தி தானே. அப்ப இங்க கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாருன்னா என்ன காரியம்? மரணமே. இங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டி கீழ்ப்படிதலை ஏற்கனவே கீழ்ப்படிந்து தான் இருந்தாரு. இப்ப அவர்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி இருக்கு. அந்த புது சிருஷ்டி கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும். புது சிருஷ்டியில குணப்பண்புகள் மாறாத தன்மையுள்ளதா இருக்கணும். அதை பூமியிலே மனுஷனா இருக்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் அவர் டெவலப் பண்ற மாம்சிகத்தை கீழ்ப்படுத்தி பலி செலுத்தி அந்த புது சிருஷ்டியை வளர்த்து கொண்டே போகிறார். புது சிருஷ்டியோட குண இயல்புகள் அப்படியே படிக்கப்படுத்தி கொண்டே போகக்கூடியதா இருக்குது. உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த புது சிருஷ்டி தான் உயிர்த்தெழுந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அன்பு, கீழ்ப்படுதெல்லாம் மாறல.
ஆனா இங்க அப்படியே தான் இருக்குது. அதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல்ல குணம் காக்கப்படுகிறது. அவருடைய மரணத்துல இந்த குணம் இழக்கப்படல. திரும்பி உயிர்த்தெழுந்து வரும்போது அதே குணம் தான் அவடத்துல இருக்குது. அப்ப தேவனுடைய வல்லமையை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த காலகட்டம் இதுதான் நமக்கு ஐடென்டிட்டி. நாம எந்த குண இயல்புகள் இருக்கிறோமோ அதே குண இயல்புகள் தான் உயிர்த்தெழுந்து வருவோம். குணம் தான் நம்முடைய அடையாளம். குடும்ப பொறுப்புகளை சரியா செய்து வளர்ப்பதற்கான அந்த இயல்புகளுக்கு நிச்சயமா நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. மல்கியால நாம படிக்கிறோம். மல்கியா நம்முடைய மரணம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல செயற்கையானது, இயற்கை கிடையாது. அது ஒரு செயற்கையானது. இப்ப தேவனுடைய அமைப்புல குணத்துக்கு உயர்ந்த மதிப்பு உண்டு. அதெல்லாம் அவருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதனாலதான் மல்கியால படிக்கிற 3ல 16, 17, 18 படிக்கும்போது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஞாபக புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கிறாரு இல்லையா? நம்முடைய குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகம் அவருடைய ஞாபகத்துல எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்குது இல்லையா? உயிர்த்தெழுதலே குணம் காக்கப்படுவதற்கான கேரண்டியை கொடுக்கிறாரு. ஞாபக புஸ்தகம் இடத்துல இருக்குது. நீ யாரு, எப்படிப்பட்டவன், எந்த விதமான ஆளு எல்லாம் தெரியும். அவரு உயிர்த்தெழுந்த உயிரோட வரும்போது அதெல்லாம் அவர்கள் கொடுக்கப்படும். சரீரம் மட்டும்தான் வேற. மற்றபடி அதே குண இயல்புகள் கொண்ட இருக்கும். அது ஒரு கேரண்டி கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல குணம் காக்கப்படுவதற்கான ஒரு கேரண்டி அது கொடுக்கிறார். இப்ப தேவனுடைய ஞாபக சக்தி அது இல்லையா? ஆனா தேவனுடைய ஞாபக சக்திங்கிறது ரொம்ப அபரிதமான ஒரு காரியமா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்முடைய தலையில உள்ள மயிரெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிறார் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நம்மளால என்ன முடியுமான்னு இல்லையா? அது ஞாபகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறார். எல்லாரையும் அவர் ஞாபகத்துல வைத்திருக்கிறார் இல்லையா? அடைக்கலாம் குருவி ஒரு காசு 2 அடைக்கலாம் அது கொண்டு மறக்கப்படுறதில்ல அப்படிங்கிறாரு. அதே போல எவ்வளவு கேலக்சி நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கிறதா இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ கருவில் உருவாவதற்கு முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன் அப்படிங்கிறார். நமக்கு என்ன பேர் வைப்பாங்க ஏது எல்லாமே அவருக்கு தெரியுது. எல்லாமே அவருடைய ஞாபகத்திலே இருக்குது. ஆனா அவர் மறக்கிற ஆள் யாருன்னா 2ஆம் ஆண்டு போறவங்க தான் மறந்துடுவார். 2ஆம் ஆண்டு போறவர்களை நினைச்சு கொண்டே இருக்க மாட்டார் இல்லையா? அவங்கள மறந்துடுவார். நம்ம கம்ப்யூட்டர்ல இல்ல போன்ல எல்லாம் டிலேட் பண்றோம். தேவையில்லாத மெசேஜ் தேவையில்லாத டிலேட் பண்றோம் இல்லையா? அது அவருடைய ஞாபகத்திலிருந்து டிலேட் பண்ணிடுவார். 2ஆம் ஆண்டு போற வகுப்பார் டிலேட் பண்ணி இனிமே அவர்கள் தேவையில்லை சொல்லி நம்ம பார்க்க டிலேட் பண்ணிடுவாரு இல்லைங்களா? அப்போ எரேமியால சொல்லப்பட்ட பிரகாரம் 31:16 தான் நம்முடைய கீ வசனம் படிச்சோம் இல்லைங்களா? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீரிடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அவங்க எங்கேருந்து வருவாங்க? சத்துருக்களின் தேசத்திலிருந்து வருவாங்க. அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் இல்லையா? எங்க வருவாங்க? சத்துருக்களின் தேசங்கிறது மரண நிலையில் இருக்கிறது. மறுபடியும் உயிரோடு வருவாங்க. அப்ப மரண நிலை இல்லையா? டெத் ஸ்டேட்ல இருந்து அவங்க திரும்பி வருவாங்க. எங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு அவங்க திரும்பி வருவாங்க. உங்கள் தேசத்திற்கு இல்லையா? சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் இல்லையா? என்று நம்ம பார்க்கணும். அவங்க தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. 17ஆம் வசனம் படிக்கிறோம். அப்போ ஃபேமிலி சர்க்கிளுக்கு அவங்க வருவாங்க. இப்பொழுது இருக்கிற பந்தங்களை தேவனை உபயோகித்து முன்னேறி செல்ல வைக்கிறார். இந்த பந்தங்கள் அங்கேயும் இருக்கும், அங்கேயும் முன்னேறுவாங்க இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நம்மளுடைய தாளந்துகள் நன்மைக்காக உபயோகிக்கப்படும். நம்முடைய திறமைகள் எல்லாமே நன்மைக்கு எதாவது உபயோகிக்கப்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம திறமைகளை நன்மைக்கு எதுவாக எவ்வளவு உபயோகிக்கிறோமோ அங்கே வரும்போது இன்னும் அதிகமாக தாளந்துகள் கிடைக்கும். இன்னும் அதிகமாக உபயோகிக்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். ஆயிரம் தான் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடி மற்றவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். இந்த காலகட்டத்திலே அதான் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். முந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப பூமிக்குரிய காரியங்கள் உலகத்தனமான காரியங்கள்லாம் இந்த காலத்தோட சரி. இதை மறு உலகத்துக்கு உயிர் தந்து வரும்போது அதை கொண்டு போக முடியாது. இதெல்லாம் இதோட சரி. உயிர் தந்து வரும்போது நாம இதே வீட்டுல குடியிருப்போமா? இல்லையா? நிச்சயமா அதற்கான வாய்ப்பு இல்லை. ஃபேமிலி சர்க்கிள் உயிர் தந்து வரலாம்.
ஆனா இதயத்துல குடியிருப்போமா அப்படிங்கிறது நிச்சயமா அதற்கான கேரண்டி கிடையாது. மில்லியன் யுகத்துல தேவன் யாருக்கு எந்த விதமாக கொடுக்கிறாரோ, எந்த விதம் அமைப்பை உட்கார வைக்கிறாரோ அங்கதான் வரும். ஆனா உயிர்த்தெழுந்து வர்றவங்க அவங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு வருவாங்க. ஃபேமிலி சர்க்கிள் வருவாங்க, அவங்க தேசத்திலே வருவாங்க. இப்ப பூமியில இப்ப இருக்கிற அந்த செல்வாக்குகள், இந்த செல்வங்கள் நிச்சயமா அங்க எடுபடாது இல்லையா? அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ராஜ்யத்துக்கான நீதியை தேடும்போது, ராஜ்யத்தை தேடும்போது இந்த உலகத்தரமான காரியங்கள் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றாரு. நற்காரியங்களே, நம் கடமைகளிலே, நல்ல காரியங்களிலே, நம்மோட கடமைகளிலே கவனம் செலுத்த நாம் இருந்தோமானால் நிச்சயமா இதே பாதிப்பு பிரச்சனையாவில் இருக்கும். நம்ம குடும்ப சர்க்கிள் அவன் என்ன பண்ண மாட்டோம், கவனம் செலுத்த மாட்டோம். அவங்க உயிரோட வரும் சொல்லி எதிர்பார்க்க மாட்டோம். இப்ப கவனம் செலுத்தக்கூடியது அந்த கேரக்டர்லாம் நிச்சயமா அங்கே வரும். இந்த இந்த காலகட்டத்திலே ஒரு சகோதரோடு இசைவு இணக்கமா ஜெயிக்கும்போது அதே கேரக்டர் அங்கே வரும். தேவன் நமக்கு இப்போ நீதியை படிப்பித்துக் கொண்டு வருகிறார், சத்தியத்தை போதித்துக் கொண்டு வருகிறார், நீதியை படிப்பித்துக் கொண்டு வருகிறார். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் நிறைந்த இந்த காலகட்டத்திலேயே நாம் நீதியை இருக பற்றி கொண்டு தேவனுடைய ராஜாவுடைய நீதியை தேடினோமானால் நிச்சயமா இதே எதிர்ப்பு அந்த காலகட்டத்தில் வரும்போது நமக்கு மிக எளிதாக இருக்கும். இப்ப நம்முடைய கடமைகளை நாம் செவ்வையா செய்யும் போது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளுகிறோம். அதுதான் ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய அனுகூலமான ஒரு காரியமா இருக்கும். எந்த அளவுக்கு சத்தியத்தை வளர்த்துக் கொள்ளுகிறோமோ, சத்திய அறிவை பெறுகிறோமோ, அந்த அறிவு அங்கே திரும்ப வரும். அதே அறிவு வரும். இன்னும் அங்கே இதை காட்டிலும் நம்ம அதிகமா அறிந்து கொள்வோம். அப்ப இங்க என்ன கேரக்டர் வளர்த்துக் கொள்வோமோ அதே கேரக்டர் அங்கே வரும். அங்கே வரும்போது இன்னும் தேவனுடைய நீதியை இன்னும் அபரிதமாக உணர்ந்து அன்பை இன்னும் அதிகமாக வளர்க்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். தேவன் இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுத்திகளை சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு நாமே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கோம். நாம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு முன் உதாரத்துவமாய நாம விளங்கக்கூடியவர்களா இருப்போம். அப்ப இந்த காலத்துல அப்படி இருந்தோமா நான் நிச்சயமா அந்த காலகட்டத்திலே மற்றவர்களுக்கு முன் உதாரத்துவமாய் நாம விளங்கக்கூடியவர்களா இருப்போம். ஆகினால்தான் சொல்ல புலம்பாத அழாத உன் சத்தத்தை அடக்கு இல்லையா, உன் நம்பிக்கைக்கு பலன் உண்டு. இது நித்திரை, இந்த காரியம் நித்திரை தான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்ப இளைப்பாறுதல் காலம் வரும் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த இளைப்பாறுதல் காலம் வரும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம படிக்கும். திரும்ப கொடுத்தல் காலம் வரும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்துல இளைப்பாறுதல் காலம் வரும். அதெல்லாம் இந்த பெசிலிய காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது விசுவாசத்திலே வளர நாம பிரயாசப்படணும். வேதாகமத்தை நம்ம படிக்கணும். எவ்வளவுதான் இருந்தாலும் வேதாகமத்தை படிக்க படிக்க அது நம்மோடு பேசும். ஒரு ஒரு சிலர் கூட கேட்கணும், வேதாகமத்தை படிக்கணும்னு நினைக்கிறாங்க, புரியல, புரியாத எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வேதாந்த புரிய வைக்கணும்னா யார் புரிய வைக்கணும்? தேவன் தான் புரிய வைக்கணும். படிச்சா தானே புரிய வைப்பாரு. புரியலன்னு சொல்லி இழுத்து மூடி வச்சுட்டா எப்படி புரிய வைப்பாரு? வேதாகமத்தை படிக்கணும். புரியுதோ புரியலையோ அனுதினமும் வேதாகமத்தை படிக்கணும். அனுதினமும் மன்னா படிக்கணும். அதை ஒரு பழக்கமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அதை ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்டோமானால் நிச்சயம் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து அதை புரிய வைப்பாரு. ஆனா படிக்கிறது நம்முடைய முயற்சி. அது புரிந்து கொள்ள முயற்சி பண்ற நம்முடைய முயற்சி. புரியலன்னா தேவன்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே இது புரியல, எனக்கு விளங்க பண்ணது ஜெபிக்கலாம். மந்திரி ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு, எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு புரியல, அதனால விட்டுட்டாரா? படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிலிப்பு போய் அவருக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லி ஆவி அங்க அவரை அங்க அனுப்புதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். நம்ம படிக்கலைன்னா நமக்கு எப்படி புரியும்? புரியலன்னு சொல்லி படிக்கிறதே நிறுத்திடுவாங்க. அநேகர் செய்யற பெரிய தப்பு அதான், வேதம் புரியல அதனால படிக்கிறதா நிறுத்திடலாம் இல்லையா? அப்படித்தான் அநேகர் தவறு பண்றாங்க. ஆனா தொடர்ந்து படிக்கணும், வேதத்தை படிக்கணும், புரிந்து கொள்ள பிரயாசப்படணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள பிரயாசப்படணும். அதை ஒரு ரெகுலரா பழக்கமா வந்திருக்கும் போது நீ புரியாம படிச்சாலும் சரி, புரிந்து படிச்சாலும் புரியாம படிச்சாலும் சரி, வேதாகமம் படிப்பதை அனுதினமும் ஒரு குறிப்பிட்ட டைம் வேதம் படிச்சுட்டு தான் நான் படிப்பேன், இல்லை வேதம் படிச்சுட்டு தான் மற்ற காரியங்களை செய்வேன் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாயானா நிச்சயமா அது உன்னோட பேசும். அந்த வேத வசனங்கள் எந்த காலத்துல ஏற்ற காலத்துல உனக்கு பல விதமான அனுபவங்கள் ஏற்படும் போது, தடுமாறி நிற்கும் போது
எப்படி முடிவெடுக்க தடுமாறி நிற்கும் போது அது உன்னோட பேசும். பேசணும்னா ஏற்கனவே அதை படிச்சிருக்கணும். நீ படித்தது புரியவில்லையானாலும் கூட அந்த வார்த்தைகள் நம்ம மூளையில போய் பதியும். அது ஏற்ற காலத்தில் நம்முடைய பேசும். எசாயால சொல்றார், நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுகள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படிங்கிறார். எப்படி கேட்கும்? படிக்கலன்னா எப்படி கேட்கும்? ரெகுலரா படி. ரெகுலரா படிச்சோம்னா அப்ப நிச்சயமா அது நமக்கு கேட்கும் இல்லையா? வழியில போகும்போது ஏதாவது சண்டை போட்டு இருப்பாங்க. நம்முடைய ஆர்வம் அதுல போய் மூக்க நுழைத்தலான்னு நம்முடைய ஆர்வம் இருக்கும். நீ ஏற்கனவே வேதத்தை படிச்சிருந்தாயனால் அப்போ அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். எந்த வசனம்? வழியிலே போகும்போது தனக்கு அடாத வழக்கிலே சிக்கிக் கொள்கிறவன் நாயை காதை பிடித்து திரிகிறவன் போல் இருப்பான். இது நமக்கு எச்சரிக்கையா வரும். ஆனா படிக்கும்போது நமக்கு புரியாது. அது நமக்கு அடாத வழக்கில் போய் படிக்க தலையிடுறது படிக்கும்போது நமக்கு புரியாது. ஆனா அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு புரிய வரும். தேவையில்லாம நம்ம போய் அங்க மூக்க நுழைத்தக்கூடாது, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? இப்படிதான் நாம படித்தோமான ரெகுலரா படித்து கொண்டு வந்தோமானால் நிச்சயமா அது நமக்கு உணர்வை கொடுக்கும். அது நம்மோட பேசும். அதற்கு தகுந்தமா தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுப்பாரு. தம்முடைய பிள்ளைகளை அனுப்பிச்சு நமக்கு புரிய வைப்பாரு. அதுக்கு நாம படிக்கணும் இல்லையா? புரியலையேன்னு சொல்லி படிக்காம நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு பிரயாசப்படணும். அப்பதான் நம்முடைய விசுவாசம் வளரும், நம்பிக்கை இருக்கும், அன்பு வளரும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிற இவைகளில் அன்பே பெரியதுன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்ப சத்திய வசனம் படிக்கும் போது நமக்கு புரியும் போது அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதுல ஒரு கலிகூறல் இருக்கும். நமக்கு தெரிந்த சத்தியத்தில் நமக்கு தெரிந்த காரியங்கள் புரிந்த காரியங்கள் மற்றவர்களோட பேசும்போது மற்றவர்களோட அளவலாகும் போது அந்த நேரத்திலும் நமக்கு அநேக காரியங்கள் புரியும். மற்றவர்கள் நம்மளத்துல கேள்வி கேட்கும் போது அதற்காக நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்ப நிறைய காரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி நாம படுகிற இந்த பிரயாசங்கள் இதன் மூலம் நாம் வளர்த்துக் கொள்ளுகிற அந்த இயல்புகள் தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? நம்மோட கூட ஒரு உயிர்த்தெழுதலிலே நம்மோடு கூட வரக்கூடியா இருக்கிறது. அப்ப பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த அறிவை ஆண்டவர் நமக்கு இப்போதே கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதற்காக நாம் நிறைந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இப்பொழுது நாம் இந்த காரியங்களை வளர்ப்போமானால் நம்முடைய குண இயல்புகளை அன்பிலே வளர்த்து கொண்டதுமானால் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் அது நமக்கு மிக மிக எளிதாக இருக்கும். சாத்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் கூட அப்பொழுது நாம் அவனை எளிதாக மேற்கொள்ள இயலும். அதற்கெல்லாம் பயிற்சியா இப்போதே ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த பாடத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த காலகட்டத்தில் நாம் வளைத்து கொண்டிருந்த குண இயல்புகள், நீதிக்கான குண இயல்புகளாலும் சரி, இல்ல பாவ இயல்புகள் இருந்தாலும் சரி, உயர்த்திருந்து வரும்போது இந்த குண இயல்புகள் ஒவ்வொரு மனிதனோடும் கூட அவனோடு கூட வரக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய அழிந்து போன இந்த சரீரம் நம்மோட கூட வராது. இந்த காலகட்டத்தில் நமக்கு சேர்த்து வைக்க சொத்து பத்து எதுவாக இருந்தாலும் அது கூட வராது. நம்முடைய கேரக்டர் நம்முடைய கூட வரும். அந்த இயல்புகள் நம்மோட கூட வரும். அது நம்முடைய ஐடென்டிட்டியா இருக்குது. அதை தேவன் பாதுகாத்து வச்சிருக்காரு. அவருடைய ஞாபக புத்தகத்துல அது இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த குண இயல்புகளை நம்மளை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அதனால அலாதபடிக்கு ஒரு சத்தத்தை அடக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. கண்ணீர் விடாத உங்களை கண்களை காத்துக்கொள்ளு அப்படிங்கிறாரு. நிச்சயமா கண்ணீர் விடாம இருக்க முடியாது. நம்மோடு அன்போடு இருந்தவங்க நம்முடைய பிள்ளைகளோ தாய் தாப்பனோ இறக்கும்போது கண்ணீர் விடாம இருக்க முடியுமா? இல்லையா? தான் ஆடலாம் தன் சதையாடும் அடிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் எதனால வரக்கூடியதா இருக்குது? ஒத்துணர்வுனால் இல்லையா? அவர்களோடு இருக்கிற ஒத்துணர்வுலாம் நமக்கு வரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க. யெஷுவாவும் கண்ணீர் விட்டார் என்று நாம பார்க்கிறோம். அதெல்லாம் ஒத்துணர்வு. இந்த ஒத்துணர்வை நாம என்ன பண்ணும்? நீதிக்கேற்ப வலியுறுத்தி கொண்டு போகணும். நீதிக்கு இந்த விதமான இந்த ஒத்துணர்வை நாம பேருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிப்பதற்கு நம்ம கொண்டு போனோமானால் நிச்சயமா அன்பிலே அதிகமா வளரக்கூடியவர்களாக நாம இருப்போம். சரி, அப்ப இந்த காரியங்கள் இதோட நாம முடித்துக் கொள்ளலாம். மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வாதம் எடுத்து வராங்க. ஆமென். சரி. இப்ப இந்த காரியங்களை ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த காரியங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி. கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா நாம இதோட முடித்துக் கொள்ளலாம்.